அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி எழுதிய அருமையான குடும்ப நாவல். மருதப்ப கவுண்டர் மனதிலே நிம்மதி நிறைந்திருந்தது. புதிய மருமகன் வரவை முன்னிட்டு தயாரித்திருந்த விருந்து அன்று வெகு அருமையாக அமைந்து விட்டிருந்தது. சாப்பாடு முடிந்ததும் அவர் வாசல் வராந்தாவில் வந்து அமர்ந்து கொண்டார். வெயிலின் கொடுமையை அறியா வண்ணம் இருக்க பச்சை வர்ணம் பூசப்பெற்ற தட்டிகளால் அடைத்த அந்த இடம் அன்று மிகவும் குளுமையாக இருந்தது. தட்டிகளின் மீது செழிப்பாக படர்ந்திருந்த கொடி சம்பங்கியின் மலர்களிலிருந்து லேசான மனம் காற்றுடன் கலந்து கமிழ்ந்து கொண்டிருந்தது. அதை நுகர்ந்த வண்ணம் கவுண்டர் கண்களை மூடிக்கொண்டு ஆனந்தமாக பல கற்பனைகளில் மூழ்கி போனார். வீட்டு காரியங்களை ஒரு விதமாக முடித்துக்கொண்டு ஜெகதா வாயிற் பக்கம் வந்தாள். எதிர்புறத்திலே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு கம்பளி சட்டை தைக்க நூல் ஊசி சகிதம் உட்கார்ந்தாள். மருதப்ப கவுண்டர் தமது கனவிலிருந்து விழித்து கொண்டு திரும்பி பார்த்தார். ஜெகதா தலையை குனிந்தபடி மும்முரமாக தையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாள். கவுண்டர் தமக்கு முன் தெரிந்த வாயிற்புறத்தை சிறிது நேரம் வெறித்து பார்த்தார். சம்மங்கி மலர்களை சற்று உற்று கவனித்தார். கூரை முகட்டை அண்ணாந்து கவனித்துவிட்டு தமது வழுக்கை தலையை இடது கரத்தால் தடவி கொண்டார். பிறகு தம்மை சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு ஜெகதா பக்கம் மீண்டும் திரும்பினார். அவர் அருகிலே இருப்பதை கவனியாதவள் போல் அவள் வேகமாக கம்பளி நூலை பின்னிக் கொண்டிருந்தாள். அசாதாரணமான வேகத்துடன் அவளது கரங்கள் அசைந்ததை கவனித்த கவுண்டர் தமக்குள்ளே புன்னகை செய்து கொண்டார். ஆமாம், ஜெகதாவுக்கு தங்கை மீதும் தந்தை மீதும் ஏற்பட்டிருந்த கோபம் இன்னமும் ஆறவில்லை. தான் சிரமப்பட்டு சிபாரிசு செய்து பெரிய இடத்து பிள்ளைகளையெல்லாம் தந்தைக்கு தட்டி கழித்துவிட்டு முடிவில் முன்பின் தெரியாத ஒரு நாட்டுப்புறத்தானுக்கு பெண்ணை கட்டி கொடுத்தது பற்றி அவளுக்கு அசாத்திய கோபம். அப்பாவுக்குத்தான் வயது காலத்தில் அறிவு மங்கிக் கொண்டு வந்தது என்றால் பங்கஜத்திற்குமா புத்தி இப்படி ஒரேடியாக மழுங்கி போக வேண்டும்? எண்ணத்தை கண்டு அவள் சதாசிவத்தை மனம் ஒப்பினாள். பணத்திற்கா, பதவியிற்கா, அல்லது படிப்பிற்கா என்று ஜெகதாவிற்கு தங்கை மீதும் பெரும் மனத்தாங்கல் ஏற்பட்டிருந்தது. கல்யாணத்திற்கு வந்ததிலிருந்து அவள் யாரிடம் கலகலப்பாகவே பேசவில்லை. ஏதோ பறிகொடுத்து விட்டவள் போல் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு அவள் தனது மனஸ்தாபத்தை வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருந்தாள். கவுண்டரின் கடைசி மகள் பங்கஜத்திற்கு திருமணம் நடந்து ஒரு வார காலம் சென்றிருந்தது. புது மருமகன் சதாசிவம் தன் மனைவியை அழைத்து போக வந்திருந்தான். அன்று இரவு வண்டிக்கு மணமக்கள் ஊருக்கு புறப்பட இருந்தனர். பங்கஜம் புக்ககம் சென்றதும் கவுண்டருக்கு குடும்ப பாரம் அனைத்தும் ஒருங்கே அகன்றுவிடும். எவ்வித பொறுப்புமின்றி மீதி காலத்தை கவலையற்று தள்ளலாம் என்ற நினைவில் அவர் நிம்மதியும் ஆனந்தமும் அடைந்திருந்தார். கவுண்டர் தமது மூத்த மகளின் கோபத்தை சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. அதற்கு மாறாக அவளது அறியாமையை குறித்து தமக்குள்ளே பெரிதும் அனுதாபப்பட்டு கொண்டார். நீலாம்பிகை அச்சகத்தின் முதலாளி என்று வெளிப்பார்வைக்கு அவர் கௌரவமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். வசதிமிக்க அழகிய மாடி வீடு, அச்சகத்திற்கு சென்று வர மோட்டார் வண்டி, ஏவிய வேலைகளை செய்ய வேலையாட்கள் என்று அவர் ஒரு குறையுமின்றி மிகவும் ஆடம்பரமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். நீலாம்பிகை அச்சகத்தையும் அவரது வீட்டையும் பார்த்துவிட்டு பங்கஜத்தை வரிக்க வந்த வாலிபர்கள் பலரும் அவரது செல்வத்தை கணக்கிட்டார்கள். அமெரிக்காவுக்கு மேல் படிப்பிற்கு அனுப்பினால் போதும், சொந்தத்தில் தொழில் நடத்த ஆரம்பத்தில் பண உதவி செய்தால் நல்லது என்றெல்லாம் அவர்கள் ஒவ்வொருவரும் பேரம் பேசினார்கள். கவுண்டர் வழியே வந்து பல நல்ல வரன்களை பிடிகொடுத்து பேசாது தட்டி கழித்த மர்மம் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரது மூத்த மகள் ஜெகதாவுக்கு கூட தெரிய வழி இல்லாதிருந்தது. நீலாம்பிகை அச்சகம் என்று பார்ப்பவர்களின் கண்ணை கவர்ந்த அவரது அச்சு தொழிற்சாலையும் அழகிய வீடும் காலிலிருந்து தலைவரை கடனில் மூழ்கி கிடந்தன. மாரடைப்பினாலோ தலைவலியினாலோ கவுண்டர் கண்களை மூட வேண்டியதுதான் தாமதம். வீட்டையும் அச்சகத்தையும் கடன்காரர்கள் வந்து பலாப்பழத்தின் மேல் ஈக்களை போல் சூழ்ந்து கொண்டு விடும் அளவு அவரது பொருளாதார நிலைமை படுமோசமாயிருந்தது. ஆனால் அதை பற்றி கவுண்டர் அணுவளவும் கவலைப்படவே இல்லை. தமது பெண்களையெல்லாம் தக்க இடத்திலே மனம் செய்து கொடுத்த பின்பு சொத்து இருந்தால்தான் என்ன, கடன் இருந்தால்தான் என்ன, உலகை விட்டு போகும்பொழுது இவைகளில் எதைத்தான் கொண்டு போகப் போகிறோம் என்று வேதாந்த மனப்பான்மை அவருக்கு. மேலும் பங்கஜத்திற்கு வந்திருந்த கணவன் சதாசிவத்தை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. படிப்பிற்கும் பதவிற்கும் என்று தமது மற்ற 3 பெண்களையும் அவர் பூர்ண மன திருப்தியுடன் தான் மனம் செய்து கொடுத்திருந்தார். மூத்த மருமகன் சோமசுந்தரம் நன்றாக படித்தவன். புகையிலை வியாபாரத்தில் பணத்தை கொள்ளையாகத்தான் சம்பாதித்து மணந்திருந்தான். நகரத்திலே 4 வீடுகளை சேர்ந்தாற்போல் வாங்கி ஜெகதாவுக்கு சொத்து சேர்த்து வைத்திருந்தான். ஆனால் என்ன, ஜெகதாவை 3வது தாரமாக அவன் கொள்ளும் பொழுது
அவனுக்கு வயது 50 ஆகிவிட்டிருந்தது. தாம்பத்திய வாழ்வை ஆரம்பித்த 10 வருஷங்களுக்குள் கவுண்டரின் மூத்த மகள் விதவையாகிவிட்டிருந்தாள். இரண்டாவது பெண் கோகிலாவை பதவியை முன்னிட்டு கவுன்சிலர் கந்தசாமிக்கு 2வது தரமாக மனம் செய்து கொடுத்திருந்தார். அந்த சம்பந்தத்தினால் குடும்ப கௌரவம் எவ்வளவு தூரம் உயர்ந்தது என்று கவுண்டர் ஆராய்ந்து அறிய முன்பு அவரது மகள் திருமணமான மறுமாதம் திடீரென்று ஒரு நாள் காய்ச்சலில் காலமாகிவிட்டாள். 3வது மகள் சுலோச்சனாவை கொழும்பில் இருந்த பிரபல ரெங்கி வியாபாரி குமரப்பனுக்கு விவாகம் செய்து கொடுத்தார். அளவற்ற திரவியத்தை உத்தேசித்து அவளும் 2வது தரமாக தான் வாழ்க்கைப்பட்டிருந்தாள். ஆனால் சுலோச்சனா நீண்ட நாள் கணவனின் செல்வத்தை அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்கவில்லை. முதல் பிரசவத்திலேயே அபாயத்திற்குள்ளாகி அவன் தந்தை வந்து பார்க்கும் முன் மரணமடைந்து விட்டாள். மற்ற 3 பெண்களது வாழ்க்கையையும் பங்கஜத்துடன் ஒப்பிட்டு பார்க்கையில் கவுண்டருக்கு பல வகையிலும் இந்த சம்பந்தம் மெத்த திருப்தியை அளித்தது. 4வது மருமகனுக்கு கிராமத்திலே சொந்த வீடும் நிலமும் இருந்தன. வாழ்வின் தேவைகளை பற்றி கவலையின்றி பங்கஜத்தை சுகமாக வைத்து காப்பாற்றுவான் என்று கவுண்டர் பூரணமாக நம்பினார். சதாசிவத்தின் இளம் வயதும் கவர்ச்சிகரமான தோற்றமும் சாதுரியமான பேச்சுக்களும் வாழ்க்கையிலே முன்னுக்கு வரக்கூடிய வாலிபன் என்ற எண்ணத்தை அவருக்கு ஊர்ஜிதம் செய்தன. சகல விதத்திலும் பங்கஜத்திற்கு பொருத்தமான ஒரு வரன் தானே வழியே வந்து அமைந்தது பற்றி கவுண்டர் தமக்குள் எண்ணி எண்ணி பூரித்து பேசிக் கொண்டிருந்தார். நகரத்திற்கு ஏதோ சொந்த அலுவலாக வந்திருந்த சதாசிவத்திடம் கிராம முன்சிப் தனது மகள் திருமண அழைப்பிதழை அச்சடித்து கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். வாங்க வேண்டிய ஜாமான்களை எல்லாம் வாங்கி கொண்டு தன் சொந்த அலுவல்களை முடித்து கொண்டு ஊருக்கு கிளம்பும் முன்புதான் அவனுக்கு முன்சிப் அவர்களின் வேண்டுகோள் ஞாபகத்திற்கு வந்தது. ஸ்டேஷனுக்கு அருகே இருந்த நீலாம்பிகை அச்சகத்திற்குள் அவசரமாக புகுந்தான். கையில் எடுத்துக்கொண்டிருந்த வேலையை கூட ஒத்தி போடும்படி உத்தரவிட்டு விட்டு கவுண்டர் சதாசிவத்தின் காரியத்தை முதலில் முடித்து கொடுத்தார். திருமண அழைப்பிதழுக்காக அவன் ஒரு தினம் கூடவே நகரத்தில் தங்க நேர்ந்தது. சிறிது பொழுதில் பேச்சுவாக்கிலின் நண்பராகிவிட்ட கவுண்டர் அன்று பகல் சாப்பாட்டு வேலையின் போது சதாசிவத்தை தமது காரிலே வீட்டிற்கு விருந்து சாப்பிட அழைத்து சென்று விட்டார். அதற்கு பிறகு நகரத்திற்கு வர நேர்ந்த ஒவ்வொரு சமயமும் சதாசிவம் கவுண்டரை சந்திக்க தவறவில்லை. இந்த சந்திப்பு விரைவில் பங்கஜத்தின் திருமணத்தில் வந்து முடிந்துவிட்டது. சிந்தனையிலிருந்து விடுபட்ட மருதப்ப கவுண்டர் தொண்டையை ஒரு முறை பலமாக இருமினார். என்ன ஜெகதா, யாருக்காக இவ்வளவு அவசரமாக சட்டை தைக்கிறாய் என்று தாமே பேச்சை துவக்கினார். அவரது கண்களிலே பரிகாசம் மிதந்து கொண்டிருந்தது. ஜெகதா பதில் பேசாது தையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாள். ஆனால் கவுண்டர் அத்துடன் விட்டுவிடவில்லை. பங்கஜத்திற்குத்தான் தைக்கிறாய் போல் இருக்கிறது என்று வினவினார். அதை கேட்டதுமே ஜெகதா கோபத்துடன் விடுக்கண நிமிர்ந்தாள். கையில் இருந்த கம்பளி சட்டையை பெஞ்சு மீது வீசி போட்டுவிட்டு, இது ஒண்ணுதான் அந்த பட்டிக்காட்டிற்கு குறைச்சலாக இருந்துச்சு, பேரைப்பார் காரி குளம் என்று கடுத்து கொண்டாள். கவுண்டர் பதிலுக்கு கடகடவென்று நகைத்தார். நல்ல பெண்ணி ஜெகதா, ஊரின் பேருக்கும் பங்கஜத்தின் கணவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேலியாக கேட்டார். ஊரின் பேரை கேட்டாலே சுத்த அநாகரிகம் பிடித்த பட்டிக்காடு என்று நல்லா புலப்படவில்லையா? ஊருக்கும் சதாசிவத்திற்கும் என்ன சம்பந்தம்னா கேட்குறீங்க? பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்த அந்த நாட்டுப்புறத்தனுக்கு பங்கஜத்தை போல சொகுசா வளர்ந்த ஒரு பெண்ணை வச்சு காப்பாற்ற எங்கே தெரிய போகுது? நிலத்தை உழ சந்தையில் மாடுகள் வாங்கி கொண்டு போவது போல வீட்டை நிர்வகிக்க உங்க பெண்ணை கட்டி கொண்டதாக அவன் நினைக்கிறான் என்று படபடப்பாக பேசினாள் ஜெகதா. இன்னும் சதாசிவத்தோடு நீ ஒரு வார்த்தை கூட பேசி மிகவும் அறிந்து அவனை பார்க்கவில்லை. அதற்குள் கொண்டவன் போல் அவன் அப்படி நினைக்கிறான், இப்படி நினைச்சு தான் செய்திருப்பான்னு குறை சொல்கிறாயே என்று பரிகாசமாக கேட்டார் கவுண்டர். அசட்டையாக ஜெகதா முகத்தை சுலுக்கினாள். ஒரே பார்வையிலேயே எனக்கு ஒருத்தருடைய குணம் அப்படியே படம் பிடிச்சாப்புல தெரிஞ்சிடும். ஏன், உங்க மருமகன் கூட அடிக்கடி சொல்லி ஆச்சரியப்படுவாரே, நீ ஒரு வாட்டி கூட நீ சரியா ஆளை பார்க்கல, அதுக்குள்ள அவங்க குணத்தை அப்படியே ஒப்புக்கிறியே என்று அதிசயப்படுவார் என்று தலையாட்டி பெருமை தொனிக்க மிடுக்காக பேசினாள். காலஞ்சென்ற தன் கணவனை பற்றி தினசரி ஒரு முறையாவது பேச்சில் குறிப்பிடாது அவளால் இருக்க முடியாததாகையால் கவுண்டர் தமக்குள்ளே லேசாக புன்முறுவல் செய்து கொண்டார். அதை கவனிக்காது ஜெகதா மேலே தொடர்ந்தாள். பந்தலில் வந்து சதாசிவம் நின்னபோது ஏற இறங்க ஒரு தரம் அவனை உற்று கவனிச்சேன். பங்கஜத்தை சந்தோஷமா ஒரு நாளும் இவன் காப்பாற்ற மாட்டான்னு எனக்கு ஏதோ ஒன்று சொல்லுச்சு. இருந்திருந்தும் அப்பா பங்கஜத்தை இவனுக்காக கொண்டு கொடுக்கணும்னு நினைச்சப்போ எனக்கு பகீர்னு இருந்தது என்று முடித்தாள். கவுண்டர் அசட்டையாக சொல் கொட்டினார்.
ஆதாரம் இல்லாத வீண் மனப்பான்மையை வைத்துக்கொண்டு நீ இப்படி அர்த்தமில்லாமல் பேசுகிறாய். சுமார் 6 மாத காலமாக எனக்கு அந்த பையனை நல்லா தெரியும். மரியாதையான சுபாவம், அடக்கமான பழக்க வழக்கம் உள்ளவன், விரைவிலே முன்னுக்கு வரக்கூடியவன். இப்போ இப்படித்தான் முணுமுணுப்பாய். சில வருஷங்கள் கழித்து நீ சதாசிவத்தை பத்தி பேசுகிற விதமே முற்றிலும் மாறியிருக்கும். பார்த்து கொண்டே இரு. அப்போ நான் கேட்கிறேன் என்று சமாதானப்படுத்தும் தோரணையில் சொன்னார். உசுரோடு இருந்தா நான் பார்க்காமல போகிறேன். என் மனசுல பட்டது ஒரு நாளும் தவறாகவே போனதில்லை. என்னவோ அப்பா, ஆனாலும் நீங்க அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்க வேண்டாம் என்றாள் ஜெகதா மனத்தாங்கள் நிறைந்த மெல்லிய குரலில். நீ இவ்வாறு மனதை அலட்டி கொள்ள சதாசிவத்திற்கு என்ன குறை இருக்கிறது? அதைத்தான் சொல்லேன் என்று கவுண்டர் பொறுமையை இழந்து சற்று அதட்டி கேட்டார். என்ன குறையா? இந்த வீட்டிற்கு மருமகனாக வர அவனுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பு உண்டா? பணம் உண்டா? அந்தஸ்து உண்டா? பதவிதான் உண்டா? ஒதிய மரத்தை போல ஆள் 6 அடிக்கு மேல வாட்ட சட்டமாக இருக்கிறான், அவ்வளவுதான் என்று அலட்சியமாக பதிலளித்தாள் மகள். பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கிறான்னாவது ஒப்புக்கொள்கிறாயே. போகட்டும் போ என்று ஏளனமாக சொன்னார் கவுண்டர் தமது கோபத்தை அடக்கிக் கொண்டு. அழகு இருந்தால் மட்டும் போதுமா? அழகு சோறு போட்டு விடுமா? மனுஷனுக்கு படிப்பு வேண்டாமா? பதவி வேண்டாமா? ஜெகதா, படிப்பு என்றால் நீ எதை குறித்து பேசுகிறாய் என்று புரியவில்லை. சதாசிவம் நீ நினைக்கிறது போல் தற்கூரி பேர் வழி அல்ல. ஏதோ கொஞ்சம் படித்திருக்கிறான் என்று கவுண்டர் உரத்த குரலில் அதட்டினார். ஊருக்கு புறப்பட தன் ஜாமான்களை எல்லாம் சேகரித்து பெட்டிக்குள் அடுக்கி வைத்துவிட்டு மாடி அறையிலிருந்து அது சமயம் பங்கஜம் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள். வாயிற்புறத்திலே கவுண்டர் இறைந்து பேசுவது காதில் படவே கலவரத்துடன் அவள் மாடிப்படியின் மீது அப்படியே நின்று விட்டாள். என்ன படிச்சு கிழிச்சிருக்கான்? வெக்கக்கேடு. கல்யாணத்தன்னைக்கு வந்த வாழ்த்து தந்திகளை படிச்சு புரிஞ்சிக்க அவனுக்கு தெரியவில்லை. நம்ம ஆபீஸ் பையன்தான் எல்லாத்தையும் படிச்சு அவனுக்கு அர்த்தம் சொன்னானாம். யாரையும் குத்த சொல்லி இனி பையன் என்ன? 2 வார்த்தை இங்கிலீஷ் கூட படிக்காத ஒரு பட்டிக்காட்டனுக்கு வாழ்க்கை படணும்னு பங்கஜம் தலையில எழுதி இருக்கு என்று வெறுப்புடன் ஜெகதா உரத்த குரலில் பேசினாள். பங்கஜத்தின் முகம் அவமானத்தில் சிவந்து விட்டது. அவளது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. தன் கணவன் சதாசிவத்தை பற்றி ஜெகதா செய்த விமர்சனத்தை கேட்டுக்கொண்டு அங்கே நிற்க அவளால் முடியவில்லை. விடுவிடுவென்று படிகளை ஒரே நொடியில் கடந்து வாயிற்பக்கம் ஓடி வந்தாள் அவள். அக்கா, போதும். நீங்கள் பேசுவது அவர் காதில் பட்டால் பிறகு வீண் பொல்லாப்புதான் சம்பவிக்கும் என்று கோபத்துடன் அதட்டினாள். எதிர்பாராத இந்த தாக்குதலில் ஜெகதா ஒரு கணம் அரண்டு போய்விட்டாள். எனினும் சட்டென தன்னை சமாளித்துக் கொண்டு, இப்பொழுது நான் இல்லாததையா பொய் சொல்லிவிட்டேன்? உண்மையை சொல்ல நான் யாருக்காக என்னத்துக்காக பயப்படணும்? நான் இன்னும் 1000 தடவைகள் வேணுமானாலும் இதையே சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். நேத்திக்கு முளைச்ச பெண் என்னை வந்து அதட்டுக்கிறத பாரு. அப்பாவுக்கு தான் வயசு காலத்துல யோசனை மங்கி போச்சுன்னா உனக்கும் தான் அறிவு மழுங்கி கிடக்கிறது. என்னத்தை கண்டு இந்த மன்மதனை மணந்து கொண்டாயோ தெரியல என்று சீறினாள். ஜெகதா என்று கவுண்டர் தன் மூத்த குமாரத்தியை பார்த்து கோபத்துடன் ஒரு அதட்டல் போட்டார். பங்கஜத்தின் முகம் இரத்தமென மேலும் சிவந்து போயிற்று. அவளது கண்களில் நீர் திரையிட்டு கொண்டது. நெஞ்சு 2ஆக வெடித்துவிடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. உதடுகள் உணர்ச்சி வசத்தில் துடித்தன. உண்மையை சொல்ல வேண்டுமானால் நான் எவ்வளவோ சொல்ல முடியும். முதலில் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கோ, பார்க்கலாம். என்னத்தை கண்டு அத்தான் சோமசுந்தரத்தை நீங்க கட்டிக்கிட்டீங்க என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் பங்கஜம். கண்கள் பிதுங்கிவிடும் போல் ஜெகதா கோபத்துடன் தங்கையை பார்த்து விழித்தாள். மிதமிஞ்சி சினத்தினால் அவளுக்கு வார்த்தைகள் தடுமாறின. என்னத்தை கண்டா? சென்னை ராஜதானிக்கே முதலாக அத்தான் BA பரீட்சை கொடுத்தவராக்கும். உன் புருஷனைப் போல வாழ்த்து தந்தையை கூட படிக்க தெரியாத அறிவிலி இல்லை. நாவை அடக்கி பேசு என்று எரிந்து கத்தினாள். பணமும் படிப்பும் உங்களுக்கு உயர்வாக தோன்றலாம். எனக்கு இளமையும் அழகும் உயர்வாக தோன்றுகிறது. இவ்வளவுதானே அக்கா? என்ன இருந்தாலும் உங்களைப் போல பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு கொண்டு நான் ஒரு நாளும் 3வது தரமாக வயது வந்தவரை மணந்து கொண்டிருக்க மாட்டேன் என்று சுட சுட பதிலளித்தாள். ஜெகதா சினம் தாளாது பெஞ்சியை விட்டு எழுந்தாள். நன்றி கெட்ட பெண்ணே, பெற்ற குழந்தைக்கு மேல உன்னிடம் அன்பு வச்சு அத்தான் உனக்கு எவ்வளவு செய்திருக்கிறார். நான் மட்டும் அத்தான் அவர்களை 3வது தரமாக கல்யாணம் செய்து கொண்டிருக்காவிட்டால் மருதப்ப கவுண்டர் மகள் பங்கஜம் இருந்த இடம் புல் முளைச்சிருக்கும் என்று இறைந்து கூச்சலிட்ட அவள் தந்தையின் பக்கம் திரும்பி, ஏனப்பா, நீங்களே சொல்லுங்க,
அத்தா இந்த வீட்டுக்கு மருமகனா வந்த பிறகுதானே கோகிலாவுக்கும் சுலோச்சனாவுக்கும் நல்ல இடங்கள்ல கல்யாணம் நடந்தது. அவர் உதவி செய்திராவிட்டால் அந்த கல்யாணங்களை அவ்வளவு விமரிசையாக செய்து முடிச்சிருக்க முடியுமா என்று கையை ஆட்டிக்கொண்டு உரத்த குரலில் மூச்சு திணற ஆர்ப்பரித்தாள். தொண்டையை கனைத்துக் கொண்டு கவுண்டர் ஜெகதாவை பார்த்து கடுமையாக உறுத்து விழித்தார். போங்க 2 பேரும் உள்ள. குழந்தை ஊருக்கு புறப்படுகிற சமயத்துல இப்படி பேசுகிறதான்னு உனக்கும் அறிவில்லை. அக்கா வாச்சுதேன்னு பங்கஜத்திற்கும் மரியாதை இல்லை. சேச்சே, கேட்க நல்லாவே இல்லை. போங்க உள்ள போங்க என்று 2 பெண்களையும் கோபத்துடன் கடிந்து கொண்டார். ஆனால் பங்கஜம் அப்பாவின் வார்த்தைகளை காதிலே வாங்கிக் கொள்ளவே இல்லை. என்ன நல்ல இடம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. பணத்துக்காக அந்த அக்கா 2 பேரையும் இளைய தரமாக வயது வந்த கிழங்களுக்குத்தான் கட்டி கொடுத்து உதவினீங்க. நல்ல வேலை, என் கல்யாணத்துல நீங்க குறுக்கிட்டு அப்பாவுக்கு யோசனை சொல்லும் முன்னே தெய்வாதீனமா நான் தப்பித்து கொண்டு விட்டேன். எனக்கு உங்களைப் போல பணத்து மேல ஆசை இல்லை, பதவி மேலையும் மோகம் இல்லை, படிப்பும் எனக்கு தேவையில்லை. மனசுக்கு பிடிச்ச புருஷன் இருந்தா எனக்கு போதும். உதிய மரமோ உத்திரமோ அவரை எனக்கு பிடிச்சது, கல்யாணம் செய்து கொண்டேன். உங்களுக்கு என்ன இதை பத்தி என்று துடுக்காக பேசினாள். முகத்திலே அரும்பி வழிந்த வியர்வையை ஜெகதா புடவை தலைப்பால் அழுத்தி துடைத்து கொண்டாள். இளம துடிப்புல புது மோகத்துல மண்ட கர்வமாக நீ இப்படி முறை தவறி பேசுகிறாய். வாழ்க்கையில மனசுக்கு பிடிச்ச புருஷன் மட்டும் இருந்தா போதாது, பணமும் முக்கியம். பணம் இல்லாவிட்டா ஒரு நிமிஷம் கூட காலம் தள்ள முடியாதுங்கிறத நீ இன்னைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்க போகிறாய். அப்பொழுது உனக்கு அக்கா ஜெகதா ஞாபகம் வரும் என்றாள். அப்படி ஒரு காலம் வந்தாலும் உங்ககிட்ட உதவிக்கு வரமாட்டேன், கவலைப்பட வேண்டாம் என்று வார்த்தை அம்புகளை வாரி வீசிய பங்கஜமும் விம்மிக் கொண்டு உள்ளே ஓடினாள். பெட்டியை திறந்த அவசரமாக அடியில் இருந்த ஒரு பட்டு சேலையை எடுத்துக்கொண்டு வாயில் பக்கம் வந்தாள். இந்தாங்க அக்கா, இவ்வளவு பேசிய பிறகு உங்கள் பரிசு ஒண்ணுதான் எனக்கு பாக்கியாக இருந்ததா, இதை நீங்களே வச்சுக்கொள்ளுங்கள் என்று மிடுக்காக கூறியபடி கல்யாணத்திற்கு ஜெகதா பரிசாக அளித்திருந்த விலை உயர்ந்த பட்டு சேலையை அவள் முன் தரை மீது வீசி எறிந்தாள். அதை கண்டு ஜெகதா பதில் பேசவில்லை. பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் சின்ன மகளை என்ற பாவத்தில் தந்தையின் முகத்தை பார்த்தாள். பங்கஜம் என்று கவுண்டர் அதட்டி அழைக்கும் முன் அவள் விம்மி அழுது கொண்டே உள்ளே ஓடிவிட்டாள். அதற்கு பிறகு அன்று அக்காவும் தங்கையும் பேசிக்கொள்ளவே இல்லை. கணவனுடன் ஊருக்கு புறப்படும் முன் மரியாதைக்காக போய் வருகிறேன் என்று அக்காவின் முகத்தை பாராமலே தங்கை முனகிவிட்டு விடைபெற்று கொண்டாள். அன்று ரயில் பிரயாணத்தின் பொழுது வழி நெடுகிலும் சதாசிவம் பங்கஜத்திடம் மிகவும் அன்பு பாராட்டி அதிக உபசரணைகள் செய்தான். குளிர்கிறது, இந்த போர்வை எடுத்துக்கொள்ளேன். தாகத்திற்கு சோடா வேணுமா, வாசனை கதம்பம் வேண்டுமா என்றெல்லாம் நிமிஷத்திற்கு நிமிஷம் அவளது சௌகரியங்களிலே கண்ணும் கருத்துமாக இருந்தான். அண்ணம்மாளுக்கு உடம்பில் வலு முன்போல் இருக்கவில்லை. அவள் வயதை ஒத்த அனைவரும் மண்ணோடு மண்ணாகி மறைந்து விட்டிருந்தனர். 78 வயதாகியும் என்ன காரணத்தாலோ மரண தேவதை அவளை எட்டி கூட பார்க்கவில்லை. இவ்வளவு வருடங்களில் அவள் காய்ச்சல் என்று ஒரு நாள் தலையை கீழே சாய்த்தவள், தலைநோவு என்று வாயால் கூறியது கூட கிடையாது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை துருதுருவென ஓயாது ஒழியாது வேலை செய்து வந்த அவளுக்கு கூட சமீப காலமாக உடலிலே சோர்வு காணத் தொடங்கியிருந்தது. போதாததற்கு இவ்வளவு காலமாக கூர்மையாக இருந்த அவளது பார்வை கடந்த சில மாதங்களாக பாதியாக குறைந்து விட்டிருந்தது. அன்று காலை பொழுது நன்றாக விடியும் முன்பு இருளில் தட்டு தடுமாறிக்கொண்டு அண்ணம்மாள் புழக்கடை தோட்டத்திற்கு சென்றாள். அவளது காலடி ஓசையை கேட்டதுமே கொட்டிலில் இருந்த பசு உடலை சிலிர்த்து கொண்டு அம்மா என அழைத்தபடி எழுந்து நின்றது. வரேன் சித்த இரு என்று பதில் கொடுத்துவிட்டு அண்ணம்மாள் தாழ்வாரத்திலே கிடந்த கொடியை எடுத்துக்கொண்டு மேலே நடந்தாள். தோட்டத்தின் மறுகோடியில் இருந்த பவள மல்லிகை மரம் தரை மீது பாய் விரித்தது போல் மலர்களை உதிர்த்து விட்டிருந்தது. கண்களை உபயோகிக்காது நிதானத்தின் பேரில் ஒரு மலரை கூட மீதம் வைக்காது அவள் கனப்பொழுதிலே அவ்வளவையும் வாரி கூடையில் சேர்த்தாள். பிறகு அருகிலே இருந்த செடிகளில் மலர்ந்திருந்த ரோஜா மலர்களையும் ஒன்று விடாது பறித்து கூடையில் நிரப்பிக் கொண்டு திரும்பினாள். பத்திரமாக அதை உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு பால் செம்பும் காலனை கயிறுமாக மறுபடியும் தோட்டத்திற்குள் வந்தாள். அம்மே மே என்று பலமாக மீண்டும் பசு அவளை கூவி அழைத்து கத்தியது. அதற்கு ஒத்துப்பாடுவது போல் கொட்டிலின் மறுமூலையில் இருந்த கன்றுக்குட்டியும் அம்மா என்று அடித்தொண்டையிலே அலறியது. சனியனுக்கு போடும் தீனி தண்டம் என தனக்குள்ளே முணுமுணுத்த கிழவி கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டாள்.
பிறகு வைக்கோல் போரிலிருந்து ஒரு கையளவு வைக்கோலை கணக்காக எடுத்து வந்து பசுவுக்கு முன்பு அதை விட்டு எறிந்துவிட்டு பால் கறக்க உட்கார்ந்தாள். வற்றி காய்ந்து எலும்பும் தோலுமாக நின்ற அந்த பசு அன்னம்மாளை பரிதாபமாக பார்த்தது. தவிடும் புண்ணாக்கும் தாராளமாக போட்டால் உனக்கு செம்பு நிறைய பால் கொடுக்க மாட்டேனா? பட்டினி போட்டு என்னை கொள்கிறாயே பாட்டி என்று கேட்பது போன்றிருந்தது அந்த பார்வை. அன்னம்மாள் அதிருப்தியுடன் பால் செம்பை எடுத்துக்கொண்டு எழுந்திருந்தாள். ஆனையை கட்டி தீனி போடுறாப்புல உன்னை கட்டி தீனி போட்டு நான் உருப்பிட்டா போலத்தான். இந்த கறவையோட உன்னை சந்தையில கொண்டு தொலைச்சி விடுற என்று கோபத்துடன் அதனிடம் பேசிவிட்டு கிணற்றடிக்கு சென்றாள். ஒரு வாளி குளிர்ந்த நீரை இறைத்து பல் துளக்கி முகத்தை கழுவி கொண்டாள். வாளியில் மீதமிருந்த தண்ணீரை தாராளமாக பால் சொம்பிற்குள்ளே விட்டு நிரப்பிக்கொண்டு உள்ளே சென்றாள். இதற்குள் கிழக்கு வெளுத்து இருள் மறைந்து பொழுது நன்றாக விடிந்துவிட்டது. பூக்கார கந்தப்பன் வாயிற்கதவை உடைத்து விடுகிறவன் போல் பலமாக தட்டி கொண்டிருந்தான். சித்தம் மெதுவா தம்பி, உன் வலு முழுவதையும் கதவு மேல காட்டுறியே என்று பொக்கை வாயை காட்டி சிரித்த கிழவி கதவை திறந்தாள். கூடத்திலே வைத்திருந்த பூக்குடையை கொண்டு வந்தாள். கந்தப்பன் கிழவிக்கு பதிலளிக்கவோ அவளுடன் வம்பு பேசி கொண்டிருக்கவோ அவனுக்கு பொழுது இருக்கவில்லை. எடுத்துக்கொண்டு வந்திருந்த பெரும் குடலைக்குள் கவிழ்த்து கொண்டான். வெயில் ஏறும் முன் 10 மைலுக்கு அப்பால் இருந்த பூக்குடையில் அதை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற பரபரப்பு அவனுக்கு. தயாராக கையில் கொண்டு வந்திருந்த 4 நாணயத்தை கிழவியின் முன்னால் வீசி எறிந்துவிட்டு அவன் அவசரமாக வெளியே நடந்தான். தம்பி கந்தப்பா என்று அன்னம்மாள் கூப்பிட்டு விலையை பற்றி பேரம் பேசும் முன் அவன் தெருக்கோடியை தாண்டி விட்டான். இந்த பழா போகிற பையன் 4 வருஷமா ஒரே விலையாக அல்லவா எடுத்துக்கிட்டு போறான். பூவுக்கு பஞ்சமா இருக்கிற இந்த காலத்துல கொஞ்சம் கூட விலை கொடுத்தா என்னவா என்று தனக்குள்ளே சபித்து கொண்டு யோசனையுடன் அன்னம்மாள் தலையை சொரிந்து கொண்டாள். அடுத்தாற்போல் ஜிலுக் ஜிலுக் என்று கால் மெட்டி இனிய ஓசை எழுப்ப கோடி விட்டு பங்காரு வெண்கல லோட்டாவுடன் உள்ளே நுழைந்தாள். என்ன இன்னைக்கு இத்தனை நேரம் என்று குசலம் விசாரித்த அன்னம்மாள் பால் செம்பை எடுத்துக்கொண்டு வந்தாள். கால வேளையில வீட்டை விட்டு கிளம்புறதுன்னா பெரும்படா இருக்குது என்று அழுத்து கொண்ட பங்காரு கிழவி அளந்து விட்ட பாலை சந்தேகத்துடன் விரைத்து பார்த்தாள். என்ன பாட்டி, இன்னைக்கு ஒரே தண்ணியா இருக்குதே என்று திடுக்கிட்டு வினவினாள் அவள். கொக்கு இறகு போன்று கழுத்தின் மீது புரண்டு கொண்டிருந்த தனது நரைத்த கூந்தலை அள்ளி முடித்து கொண்டாள் அன்னம்மாள். நல்லா பார்த்து விட்டு பேசு. கள்ளி சொட்டு போல பால் பாத்திரத்தை விட்டு வரமாட்டேங்குது. இதை போய் தண்ணிங்கிறியே மிரட்டினாள். 10 நாளா மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி போடுற, அதனால பார்க்க கொஞ்சம் நீரா கறக்குது. குழந்தைக்குன்னு சொல்லி வாங்கி போற, அதுல போய் நான் தண்ணியை கலப்பேனா என்றால் கோபம் துணிக்கும் குரலில். லோட்டாவை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த பெண் பெருமூச்சு விட்டாள். போனதெல்லாம் போகட்டும், இது ஒன்னாவது நல்லா இருக்கட்டும்னு பணத்தை பார்க்காம நான் பாலும் நெய்யும் வாங்கி போடுறேன். அப்படியும் உடம்பு தேரவே மாட்டேங்குது என்றாள் விரக்தியாக. அன்னம்மாளின் மெலிந்த உதடுகளில் புன்னகை ஒன்று லேசாக அரும்பியது. பங்காரு, நான் சொன்னதை கேட்டா உன் மகன் 2 மாசத்துல கொழுக்கட்டு மாதிரி உப்பி போயிடுவான். நீ தான் காதில் போட்டுக்க மாட்டேங்கிற என்றாள். லேகியத்துக்கு 1 ரூபாய் கேட்குறிய பாட்டி. ஒரு முழு ரூபாயை கண்டு எத்தனை மாசம் ஆகுது? அவர் கொடிக்கால் பக்கமே போய் வருஷத்துக்கு மேலாச்சு. மேலே போட்டிருந்த நகையெல்லாம் ஒன்று விடாம வித்து தின்னாச்சு என்றாள் துயரத்துடன். 1 ரூபாயும் எனக்கா கேட்குறேன்? லேகியம் கிளற குங்குமப்பூ, பசுனை, கல்கண்டு, தேன் இதெல்லாம் வேணாமா? இதோ பார் பங்காரு, உனக்காக ஒரு 1/4 ரூபாய் வேணுமானா குறைச்சிக்கிறேன். பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். பிள்ளை அப்படியா என்று அதட்டி கேட்டாள் கிழவி. காது ஓலை ஒண்ணுதான் பாக்கி, அதை எங்கேயாவது அடகு வச்சாதான் பணம் உண்டு என்றாள் பங்காரு. அதை கேட்ட அன்னம்மாளின் கண்களில் பேராசை பொங்கி வழிந்தது. உனக்கு இதுக்கு கூட யோசனை தோணலையே? தாயா பிள்ளையா நாம் பழகினோம், பணம் இல்லாட்டி என்ன கேட்கக்கூடாதா? அந்த ஓலையை வச்சுக்கிட்டு நான் பணம் தர மாட்டேனா என்று தேன் போல் இனிக்க நயமாக கேட்டாள். அப்படியானால் நாளைக்கு வர்றச்சே அதை பற்றி முடிவு செய்வோம் என்று கூறிவிட்டு அந்த பெண் தனது புடவை முந்தானையில் பத்திரமாக முடிந்து வைத்து கொண்டிருந்த 3 காலணா நாணயங்களை அவிழ்த்து எடுத்து கிழவியிடம் கொடுத்தாள். அலட்சியமாக கையை நீட்டி பெற்றுக்கொண்ட அன்னம்மாள் அந்த பெண் வீட்டை விட்டு போனவுடன் அந்த நாணயங்களை தரையில் போட்டு தட்டி பார்த்தாள். அவைகள் செல்லும் காசுகள் தான் என்று அறிந்ததும் திருப்தியுடன் தனது புடவை தலைப்பில் காசை பத்திரப்படுத்தி கொண்டாள். பங்காரு வீட்டு வாயிலை விட்டு தாண்டும் முன் அவள் மீது மோதி கொண்டு விடுகிறவன் போல் 10 வயது சிறுவன் ஒருவன் கிழவியின் வீட்டிற்குள் ஓடி வந்தான். சீக்கிரம் பாலை ஊற்றி கொடுங்க, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகுது என்று துரிதப்படுத்திய சிறுவன் 1 அணா அவளிடம் கொடுத்தான். விடியறதுக்குள்ள அங்க போய் நீ என்ன பண்ண போற
என்று உரிமையுடன் அதட்டிய கிழவி சிறுவனிடம் பேச்சு கொடுத்தபடி உலகை சாய்த்து பிடித்து குறைவாகவே பாலை அளந்து பாத்திரத்தில் ஊற்றினாள். அதை கவனித்த சிறுவன், பாட்டி, வர வர நீ ரொம்ப தண்ணியை பாலில் ஊற்றி விடுகிறாயின்னு உன்னை ஐயா திட்டுறார். இனி தண்ணி கலந்து கொடுத்தா டிகிரி போட்டு பார்த்து விடுவேன்னு சொல்ல சொன்னார் என்றான். அண்ணம்மாள் கோபத்துடன் தனது முகத்தை வலித்தாள். டிகிரி போட்டுத்தான் பார்க்கட்டும், உங்க அப்பன் பாலுக்குள்ள தன் தலையை விட்டுத்தான் பார்க்கட்டும், எனக்கு என்ன பயம்? நோயாளியா இருக்கிறானே பாவம்னு நல்ல பாலா கொடுத்தா பேச மாட்டான் அவன் என்று உருமினாள். அவள் மேலே தொடர்ந்தாற்போல இன்னும் அதிகம் பேசும் முன் அந்த சிறுவன் ஒரே பாய்ச்சலில் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி மறைந்து விட்டான். இதற்கு பிறகு கிழவி எழுந்திருந்து தனது மற்ற வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். புழக்கடை கிணற்றிலிருந்து ஒரு குடம் தண்ணீரை இறைத்து வந்து வாயிலில் தெளித்து பெருக்கி கோலமிட்டாள். வீடு முழுவதும் சுத்தமாக பெருக்கி முடித்துவிட்டு கையையும் கழுவி கொண்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள். அடுப்பு மேடை அருகே இருந்த பெரிய சட்டியில் பாதிக்கு மேல் பழைய சாதம் அப்படியே இருந்தது. அன்று பொழுதிற்கும் அடுத்த நாளைக்கும் சமையலை பற்றியே கவலை இல்லை என உணர்ந்ததும் அண்ணம்மாளின் மனம் நிம்மதியடைந்தது. சாதத்தின் மீது நின்ற நீரை ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு பிடி உப்பை போட்டு கலக்கி வயிறு புடைக்க பருகினாள். தனது காலை ஆகாரத்தை இவ்வாறு சிக்கனமாக முடித்து கொண்டதும் புடவை தலைப்பில் இருந்த பணத்தை அவிழ்த்து எடுத்து கணக்கிட்டு பார்த்தாள். விடிந்ததிலிருந்து அதற்குள் அவள் 5.25 அணா சம்பாதித்து விட்டிருந்தாள். அவ்வளவு தொகையையும் உரியில் தொங்கிய பானைக்குள் பத்திரப்படுத்தினாள். சமையல் அறை கதவை தாளிட்டு வெளியே பூட்டினாள். நன்றாக பூட்டி கொண்டதா என்று தெரிந்து கொள்ள பூட்டை இருமுறை பலமாக இழுத்து பார்த்தாள். திருப்தியானதும் சாவியை ஒருவர் கண்ணிலும் படாது கூரை இடுக்கிலே வழக்கம்போல் செருகிவிட்டு வாயிற் திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். இடுப்பில் இருந்த சிறு துணிப்பையை எடுத்து வெற்றிலைக்காக அதை துழாவி கொண்டிருக்கையில் தெருக்கோடியில் வண்டி வருகிற சப்தம் கேட்டது. நரைத்து கண்களின் மீது தொங்கிக் கொண்டிருந்த அண்ணம்மாளின் புருவங்கள் இரண்டும் வியப்பினால் வில் போல் வளைந்து கொண்டன. முகத்தின் மீது வந்து விழுந்து பார்வையை மறைத்த வெயிலை இடது கரத்தால் தடுத்து மறைத்து கொண்டு தெருக்கோடியை ஊன்றி பார்த்தாள் ஆச்சரியத்துடன். ஜில் ஜில் என்ற சதங்கை நாதம் காதை பிளக்க இரட்டை மாட்டு வில்வண்டி ஒன்று அடுத்த வீட்டு வாயிலில் வந்து நின்றது. வண்டியிலிருந்து இறங்கிய இளம் வயது பெண்ணை கண்டதும் அண்ணம்மாளுக்கு விஷயம் நொடி பொழுதில் விளங்கிவிட்டது. அடுத்த வீட்டு சதாசிவம் தன் புது மனைவியை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். அண்ணம்மாளுக்கு அதற்கு மேல் தென்னை மீது இருப்பு கொள்ளவில்லை. சதாசிவம் பட்டணத்திலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொண்டிருக்கிறான் என்கிறது அவளுக்கு அரைகுறையாக தெரியும். பட்டணத்து பெண் எப்படி இருக்கிறாள்? என்ன விதமான நகைகள் அணிந்து கொண்டிருக்கிறாள்? பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்துள்ள சீர்வகைகள் என்ன என்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவைகளை கூட அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு அடுத்த வீட்டிலே வாழ்ந்துதான் என்ன பயன்? கிரீச்சென்று கதவு வேகமாக திறக்கப்பட்ட ஓசை கேட்டது. அண்ணம்மாள் ஆவலுடன் திண்ணையிலிருந்து அடுத்த வீட்டின் பக்கம் எட்டி பார்த்தாள். வாயிற் திண்ணையில் வண்டிக்காரன் இறக்கி வைத்த மூட்டைகளை எடுத்து போக பெரிய நாயகி உள்ளே இருந்து வந்தாள். அவளுக்கும் அண்ணம்மாளுக்கும் கொஞ்சம் நாட்களாகவே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. ஒரு சிறு விஷயத்திலே ஆரம்பித்த சண்டை வலுத்து விடவே பெரிய நாயகி கிழவியுடன் பேசுவதையே நிறுத்தி கொண்டு விட்டிருந்தாள். திண்ணையில் இருந்தபடியே விஷயத்தை கிரகித்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆவலில் அண்ணம்மாள் துடித்து கொண்டிருந்தாள். தனக்கும் பெரிய நாயகிக்கும் இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபத்தை உதறிவிட்டு, பெரிய நாயகி, சதாசிவம் பெஞ்சாதி ஊர்லேருந்து வந்திருக்கிறாப்புல இருக்குதே என்று விசாரித்தாள். பெரிய நாயகிக்கு அது சமயம் ஒரே கோபம். சதாசிவத்தின் மீது எவ்வளவு மனத்தாங்கள் இருந்தாலும் அதை அவள் தற்சமயம் பெரிதாக பாவிக்காது புது தம்பதியை வரவேற்க காலையிலிருந்து எவ்வளவோ வேலைகள் செய்திருந்தாள். மணமக்கள் வந்தவுடன் சாப்பிட சுட சுட இட்லியும் சதாசிவத்திற்கு பிடித்தமான வெங்காய சாம்பாரும் தயார் செய்து வீடு முழுவதையும் பெருக்கி நீர் தெளித்து கோலமிட்டு வைத்திருந்தாள். அழகுபடுத்தி வைத்திருந்தாள். இவ்வளவு செய்தும் சிறிதும் நன்றி இல்லாது வீட்டிற்குள் வந்ததும் வராததுமாக சதாசிவம் அவள் மீது சுள்ளென எரிந்து விழுந்தான். சலிப்பின்றி வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அவனது கடுஞ்சொற்களை கேட்டு சகித்து கொண்டிருக்க அவள் அந்த வீட்டு வேலைக்காரியா என்ன? துயரத்தினால் பெரிய நாயகியின் கண்களில் நீர் மல்கியது. உள்ளே குமுறிய கோபத்தை அடக்கிக் கொள்கிறவள் போல் கீழ் உதட்டை பற்களால் கடித்து கொண்டாள். பெரிய நாயகி, உன்னத்தானே என்று கிழவி மீண்டும் உரத்த குரலில் கூப்பிட்டாள். திடுக்கிட்டு திரும்பிய பெரிய நாயகி அசட்டு சிரிப்பு பொக்கை வாயில் வழிந்தோட அண்ணம்மா தன் பக்கமே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அவளது முகம் கடுமையாக மாறியது.
எரித்து விடுகிறவள் போல் கிழவியை உறுத்து பார்த்தாள். அடுத்த கணம் மூட்டைகளை தூக்கி கொண்டு விற்றென உள்ளே சென்று விட்டாள். அண்ணம்மாளுக்கு இந்த அவமானத்தை சகிக்க முடியவில்லை. தன் அண்ணன் மகளை கட்டிக்கொள்ளவில்லை என்று ஆத்திரம். வயிற்றெரிச்சல் பட்டு என்ன புண்ணியம் என்று தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டாள். ரேழி அறையிலே மூட்டைகளை கொண்டு போய் வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டபடி கூடத்திற்கு வந்தாள் பெரிய நாயகி. ஊரிலிருந்து வந்திருக்காங்களே, பசியா இருக்கலாம், முதல்ல அதை கவனிப்போங்கிறது இல்லாம இதெல்லாம் என்ன வேலை, பிறகு கவனிச்சுக்கப்படாதா என்று சதாசிவம் இறைந்து அவளை அதட்டினான். பெரிய நாயகி கோபத்துடன் அவனை ஒரு முறை வெறிக்க பார்த்தாள். பொறுத்து கொண்டு போனால் ஓட ஓட விரட்டுகிறாயே, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? வாயை அடக்கி பேசு என்று பதிலுக்கு பானம் வீச வேண்டுமென்று அவள் நாக்கு துடித்தது. கணவனிடம் காணப்பட்ட புதிய குணம் மாறுதலை கண்டு பிரமித்து போய் செயலற்று நின்று கொண்டிருந்த பங்கஜத்தை பார்த்ததும் அவள் மனம் இலகி போயிற்று. கணவன் வீட்டிற்கு முதல் முதல் பங்கஜம் வந்திருக்கிறாள். இந்த நல்ல நாளில் அபசகுணம் போல் சண்டை போடுவானேன் என்று எண்ணி தனது கோபத்தை அடக்கி கொண்டு அப்பால் சென்று விட்டாள். பலகாரம் அறிந்துவிட்டு சதாசிவம் வாயிற்பக்கம் சென்றான். இதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அண்ணம்மாள் திண்ணையிலிருந்து இறங்கி மெல்ல அடுத்த வீட்டிற்கு வந்தாள். என்ன தம்பி சதாசிவம், உன் பெண்ஜாதியை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல? உங்க அம்மா பார்க்க கொடுத்து வைக்காட்டியும் நீ குடியும் குடுத்தனமுமா இருக்கிறத பக்கத்து வீட்டு மனுஷங்களாவது பார்த்து சந்தோஷப்படரும் என்று மிகவும் இனிமையாக விசாரித்தாள். சதாசிவம் பதிலுக்கு புன்முறுவல் செய்தான். அவனுடன் பேச்சு கொடுத்தபடி கிழவி மெல்ல உள்ரேழியை தாண்டி கூடத்திற்குள் வந்து விட்டாள். சமையலறை ஜன்னலிலிருந்து எட்டி பார்த்து பெரிய நாயகிக்கு தூக்கி வாரி போட்டது. இன்று வரை வீட்டுக்குள்ளே நுழைய தைரியமற்றிருந்த அண்ணம்மாள் கூடத்து ஊஞ்சல் மீது மிகவும் சகஜமாக உட்கார்ந்து சதாசிவத்துடன் சரிசமமாக வார்த்தையாடி கொண்டிருப்பதை கண்டாள். ஆமா, நுழைஞ்ச வீடும் இந்த அண்ணம்மா நுழைஞ்ச வீடும் உருப்பட்டா போல்தான். இவள் முதல்ல வந்து கல்யாணம் விசாரித்து விட்டாள் அல்லவா, இனி இங்கே நல்ல வார்த்தை எங்கே கேட்க போகிறோம் என்று கடுத்து கொண்டாள். சுவர் ஓரமாக நின்று கொண்டிருந்த பங்கஜம் அதை கேட்டதும் கலவரம் அடைந்து போனாள். ரயில் பிரயாணத்தின் போது அன்பே உருவாக தென்பட்ட சதாசிவம் வீட்டிற்கு வந்ததும் திடீரென்று மாறிவிட்டதைக் கண்டு அவள் ஏற்கனவே மிரண்டு உள்ளம் கலங்கி போயிருந்தாள். முந்தைய நாள் ஜெகதா கூறிய கடும் மொழிகள் வேறு அவள் மனதை துன்புறுத்தி கொண்டே இருந்தன. பெரிய நாயகி கூறிய அந்த வார்த்தைகளும் சேர்ந்து கொள்ளவே அவளுக்கு விவரிக்க இயலாத ஒரு பீதி ஏற்பட்டது. எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் அவளால் தாழ முடியவில்லை. முதலாக கணவன் வீடு வந்துள்ளதை பற்றி மகிழ்ச்சி பட வேண்டியதற்கு பதில் பங்கஜம் சிறு குழந்தையைப் போல் விம்மி விம்மி அழுதாள். இவ்வாறு அழவேண்டிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையிலே பின்னால் எவ்வளவோ இருந்தன. பங்கஜத்தின் திருமணம் நடந்து 2 மாதங்கள் கூட பூர்த்தியாகவில்லை. ஒரு நாள் பிற்பகல் நீலாம்பிகை அச்சகத்திலிருந்து மிகவும் களைப்புடன் மருதப்ப கவுண்டர் திரும்பி வந்தார். பையா, கொஞ்சம் தண்ணி கொண்டா என்று தமது வேலையாட்களுக்கு உத்தரவிட்ட பிறகு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். குளிர்ந்த நீரை கண்ணாடி டம்ளரில் நிரப்பிக் கொண்டு உள்ளிருந்து ஓடி வந்த வேலைக்கார பையன் எஜமானனது முகத்தை உற்று பார்த்துவிட்டு நடுநடுங்கி போய் டம்ளரை கீழே போட்டு விட்டான். சற்று முன் அவனிடம் பேசிய கவுண்டர் சவமாகி நாற்காலியில் சாய்ந்து கிடந்தார். மாரடைப்பால் மாமனார் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் சதாசிவம் சிறிதும் காலதாமதம் செய்யவே இல்லை. அடுத்த ரயிலுக்கே மனைவியுடன் புறப்பட்டு நகரத்திற்கு ஓடோடியும் வந்து சேர்ந்து விட்டான். ஜெகதா வந்து சேரும் முன் தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பரபரப்பு அவனுக்கு. கவுண்டர் காலமான செய்தியை அறிந்ததும் அவரது மற்ற 2 மருமகன்களும் ஆளுக்கு ஒரு அனுதாப செய்தியை தந்தி மூலம் அனுப்பிவிட்டு நிம்மதியாக இருந்த இடத்திலேயே இருந்து விட்டார்கள். விஷயத்தை அறிந்து அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்திருந்த ஜெகதா மனஸ்தாபத்தை மறந்து தங்கையை தழுவி கொண்டு தந்தைக்காக ஒரு மூச்சு கண்ணீர் வடித்தாள். வந்திருந்த உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கவுண்டரின் மேன்மையான குணங்களை பற்றி புகழ்ந்து பேசி புலம்பி அழுது ஒருவாறு ஓய்ந்த பின்புதான் ஜெகதாவிற்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. வீட்டிற்கு வந்திருந்த தினசரி பத்திரிகைகள் அனைத்தையும் அவள் எடுத்து புரட்டி பார்த்தாள். மோட்டார் வண்டியில் மோதுண்டு மாண்டவர்களை பற்றியும் கண் தெரியாது கிணற்றில் குதித்துவிட்ட கிழவிகளை பற்றியும் தகவல் தெரிவித்த அந்த பத்திரிகைகள் ஒன்று கூட கவுண்டரின் மரண செய்து ஒரு வரியேனும் காணப்படவில்லை. பல வருஷங்களாக அச்சு தொழிலில் ஈடுபட்டிருந்த கவுண்டரின் திடீர் மரணத்தை குறித்து சுட சுட செய்தி வெளிவராது பிறகு ஆற அமர சில தினங்கள் பொறுத்து வெளிவந்துதான் என்ன பயன் என்று ஜெகதாவிற்கு
வெளியூரில் இருக்கும் நண்பர்களுக்கும் கோபம் ஏற்பட்டது. உறவினர்களும் கவுண்டரின் மறைவை பற்றி உடனுக்குடனே தெரிந்து கொண்டால் ஒழிய குடும்பத்தின் கௌரவம் பாழாகிவிடும் என அவள் கவலைப்பட்டாள். தாமதம் செய்யாது உடனே ஓடி வீட்டு கூடத்தில் ஒட்டடை படிந்து தொங்கிக் கொண்டிருந்த புகைப்படம் ஒன்றை எடுத்தாள். கவுண்டரின் திருமணத்திற்கு முந்தி எடுத்திருந்த அந்த படத்தின் சட்டங்களை கழற்றிவிட்டு அச்சகத்து மேனேஜரிடம் கொடுத்தாள். கவுண்டர் பிறந்த தேதி, மறைந்த தேதி, இடையே வாழ்விலே அவர் சாதித்த காரியங்கள், உறவினர்கள் பற்றிய குறிப்பு, தான தர்மங்களை பற்றிய தகவல் ஒன்றையும் விடாது விவரமாக எழுதி அத்துடன் கொடுத்து அதை எல்லா பத்திரிகையிலும் பிரசுரிக்கும்படி உத்தரவிட்டாள். அதற்குண்டாகும் செலவை தான் ஏற்றுக்கொண்டதும் தந்தைக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகள் யாவும் பூர்த்தியாகிவிட்டதென்ற நிலையில் திருப்தி அடைந்தவளாக அவள் வேறு ஆக வேண்டிய காரியங்களை பற்றி கவலை இல்லாது இருந்துவிட்டாள். வீட்டிற்கு புதிதாக வந்த மருமகன் என்ற உறவிற்கும் எல்லோருக்கும் முன்பு பரபரப்பாக வந்து சேர்ந்ததற்கும் சதாசிவத்திற்கு தக்க பயனில்லாது போகவில்லை. கவுண்டரின் ஈமச் சடங்குகளை விமரிசையாக செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் சதாசிவத்தின் மேல் வந்து விழுந்தது. மாமனாரின் அழகிய பங்களாவையும் அதிலிருந்த இரும்பு பீரோக்களையும் மனதிற்குள் விலை போட்டு கொண்டு தன் பங்கை கணக்கிட்டு கொண்டிருந்தான் அவன். அதனால் முகத்தை சுளிக்காது பணத்தை தண்ணீராக பாவித்து அவரது ஈமச் சடங்குகளை ஆடம்பரமாக செய்து முடித்தான். முன்னால் போட்டு பின்னால் புரட்டி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் நிலத்திற்கு எரு வாங்க வைத்திருந்த 700 ரூபாய்களையும் 2 தினங்களில் செலவிட்டு விட்டான். மருதப்ப கவுண்டரின் உண்மையான பொருளாதார நிலை அவர் மறைந்த 4வது நாளே குபீரென அம்பலமாகிவிட்டது. கவுண்டரின் அச்சகமும் வீடும் அதில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் கடனுக்காக ஜப்தி செய்ய போவதாக கடன்காரர்கள் பகிரங்கமாக அறிக்கை விட்டதுடன் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள துவங்கிவிட்டார்கள். அதை கேட்டதும் ஜெகதாவும் சதாசிவமும் ஒருங்கே அதிர்ச்சி அடைந்து போனார்கள். கடன், வக்கீல், நோட்டீஸ், ஜப்தி, கோர்ட்டு முதலிய விஷயங்களை அவள் வாழ்விலே அன்று வரை ஜெகதா காதால் கூட கேட்டறியாதவள். தலைக்கு மேல் கடனை வாங்கி சுமத்தி கடைசி காலத்தில் தந்தை இவ்வாறு குடும்ப கௌரவத்தை நாசமாக்கி விடுவார் என்று அவள் கனவில் கூட எதிர்பார்த்தவள் இல்லை. நீலாம்பிகை அச்சகத்தின் முதலாளி என மேன்மையாக அவர் வாழ்ந்த வீட்டை கடன்காரர்கள் வந்து பறிமுதல் செய்து கொள்வதை பார்த்து கொண்டிருப்பதா என்று அவளுக்கு மெத்த அவமானமாக இருந்தது. கடன் விஷயம் வெளியாகிவிட்டதிலிருந்து தெருவில் போவோரும் வருவோரும் தங்கள் வீட்டை சுட்டிக்காட்டி இழிவாக பேசுவது போல் அவளுக்கு தோன்றியது. அப்பா இவ்வாறு செய்திருப்பார் என்று தெரிந்திருந்தால் அவசரப்பட்டு கொண்டு அவர் புகைப்படத்தை பத்திரிகையில் பிரசுத்திருக்கவே மாட்டேன். கொஞ்சம் அரைகுறையாக அறிந்திருப்பவர்கள் கூட புகைப்படத்தை கண்டு முழுவதும் அறிந்து கொண்டு விடுவார்களே என்று அங்கலாய்த்து கொண்டாள். துக்கம் விசாரிக்க வரும் பந்து மித்திரர்கள் கடனை பற்றி விசாரித்து தன்னை அவமானப்படுத்த இடம் கொடுக்கக்கூடாது என்று எண்ணிய ஜெகதா அடுத்த நாளே தனது மூட்டைகளை கட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அப்பா இப்படி மோசம் செய்வார்னு நான் நினைக்கவே இல்லடி பங்கஜம். எனக்கு இங்க யார் முகத்தையும் பார்க்க கூச்சமா இருக்கிறது. உங்க அத்தான் உசுரோடு இருந்தார்னா இந்த சமயம் அவமானத்துல நாக்க பிடிங்கி கொண்டு உயிரை விட்டிருப்பார். அத்தனை பெரிய மானி அவர் என்று தங்கையிடம் வருத்தத்துடன் முறையிட்டு கொண்டு ஊருக்கு சென்று விட்டாள். உண்மையை அறிந்ததும் சதாசிவத்திற்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை விவரிக்கவே இயலாது. பங்கஜத்தின் அழகிற்காகவோ வேறு குண விசேஷங்களுக்காகவோ அவன் அவளை மணந்து கொள்ளவில்லை. உறவில் இருந்த பல பெண்களையும் உதறிவிட்டு முன்பின் அதிகம் தெரியாத கவுண்டரின் குடும்பத்திலே வந்து சம்பந்தம் செய்து கொண்டதற்கு தக்க காரணங்கள் இல்லாது போகவில்லை. வாழ்க்கையிலே சீக்கிரம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற துடிப்பும் ஆவலும் உள்ள இளைஞன் சதாசிவம். பூர்வீக சொத்து என்று அவனுக்கு அவனது தந்தை 1/2 ஏக்கர் நிலத்தையும் சிறு வீடு ஒன்றையும் மட்டுமே விட்டுவிட்டு போயிருந்தார். சொந்த உழைப்பினாலும் முயற்சியினாலுமே அவன் தன் சொத்தை பன்மடங்காக பெருக்கிக் கொண்டிருந்தான். காரிக்குளத்திலே வெகு விரைவில் பெரிய மிராசுதார் ஆகிவிட வேண்டும் என்ற பேராவலினால் தனது நிலைமைக்கு மீறி 10 ஏக்கர் நிலத்தை உழுது பயிர் செய்ய குத்தகைக்கு எடுத்துக்கொண்டிருந்தான். அதன் விளைவாக அவனுக்கு 2000 ரூபாய் வரை கடன் ஏற்பட்டிருந்தது. வெளியிடத்திலே கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வானேன், உறவுக்குள்ளாகவே இருந்தால் பிறருக்கு அதை பற்றி தெரியாதிருக்கும் என எண்ணி அவன் தன் சிறிய தாயார் பெரிய நாயகியிடம் அந்த தொகையை வாங்கி கொண்டிருந்தான். சிறு வயதிலே விதவையாகிவிட்டிருந்த சதாசிவத்தின் தாயார் சுந்தரத்தின் இளைய சகோதரி. அக்கா இருமல் ஜுரத்திலே படுத்த படுக்கையாக இருந்ததை கேள்வியுற்று பணியுடை செய்ய தங்கை பெரிய நாயகி தன் கிராமத்திலிருந்து வந்திருந்தாள். பெரிய இடத்திலே வாழ்க்கைப்பட்டிருந்ததனால் சாப்பாட்டிற்கும் துணிக்கும் செலவானது போக வட்டிக்கு விட்டு வைக்க அவள் கையில் கொஞ்சம் ரொக்கம் பணம் தாராளமாக இருந்தது. சுந்தரம் சீக்காக கிடந்த பொழுது மருந்திற்கும் மற்றும் பலவித செலவுகள் ஏற்பட்டன. அத்துடன் நில விஷயமாகவும் சிறிது பணம் தேவையாக இருந்தது.
சதாசிவம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து தன் வீட்டை அடமானமாக எழுதி கொடுத்துவிட்டு பெரிய நாயகியிடம் 2000 ரூபாய் வரை கடன் பெற்று கொண்டிருந்தான். எவ்வளவோ செலவு செய்தும் நன்றாக கவனித்து பார்த்தும் சுந்தரம் நோயிலிருந்து குணமடையாது சில மாதங்களில் காலமாகிவிட்டாள். சதாசிவத்திற்கு தன் சிறிய தாயார் மீது அப்படி திடீரென்று பாசம் ஒன்றும் ஏற்படவில்லை. கடன் வாங்கிய தொகையை உடனே திருப்பி தரும்படி கேட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தினால் அவளை தொடர்ந்தாற்போல் தன் வீட்டிலே தங்க அனுமதித்திருந்தான். வருஷங்கள் 2ற்கு மேலாகியும் அவளிடம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வசதி இல்லாது ஏதாவது ஒரு செலவு வந்து குறுக்கிட்டு தடுத்த வண்ணம் இருந்தது. வட்டி விஷம் போல் ஏறிக்கொண்டு போதாது போல் தன் வீட்டை இஷ்டப்படி நடத்தி கொண்டு பெரிய நாயகி சுகமாக அங்கே தங்கியிருப்பது அவனுக்கு ஒரு பெரிய பாரமாக தென்பட்டது. வாங்கிய கடனை கொடுத்த மறுகணமே அவளை வீட்டை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு வேறு வேலை பார்க்க வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருந்தான். பெரிய நாயகி சதாசிவத்திற்கு கடன் கொடுக்க முன் வந்ததற்கும் ஒரு சிறு காரணம் இருந்தது. அதை அவன் நன்கு அறிவான். தாய் தந்தையற்ற அனாதையாக மாமனிடம் வாழ்ந்து வந்த தனது ஒன்றுவிட்ட அண்ணன் மகள் ரத்தினத்தை அவனுக்கு கட்டி கொடுத்து விட வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். பணத்தை கடன் வாங்கும் வரை சதாசிவம் அவள் வெளிப்படையாக தெரிவித்த அவளை எதிர்த்து ஒன்றும் கூறவில்லை. சரி என்றோ மாட்டேன் என்றோ ஒன்றுமே கூறாது மௌனமாக இருந்தான். அவனுக்கு ரத்தினத்தை மணந்து கொள்ள சிறிதும் விருப்பமே இல்லை. சிறிய தாயாரிடம் கடனுக்கு கட்டுப்பட்டு போன பின்பு அவனுக்கு ரத்தினத்தை மணந்து கொள்ள சிறிதும் விருப்பம் இருக்கவில்லை. ஏற்கனவே பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டில் உரிமை பாராட்டி கொண்டு வாழும் பெரிய நாயகி பெண்ணையும் கொடுத்து விட்டாளானால் பிறகு வீட்டை விட்டு வெளியே நகருவாளா என்ன? வேண்டாத உறவினர்களின் பந்தத்தை எல்லாம் விலைக்கு வாங்கி கொள்ள சதாசிவம் மடையனா என்ன? மேலும் ரத்தனம் சொத்து ஒன்றும் இல்லாத அனாதை பெண். பெரிய நாயகிக்கு சோறு போட்டு காப்பாற்றுவது போதாதென்று அவளது அண்ணன் மகளுக்கு கூட போட்டு காப்பாற்ற சதாசிவத்திடம் அப்படி சொத்து ஒன்றும் மிதமிஞ்சி கொட்டி கிடக்கவில்லை. ஆகவே அவன் பெரிய நாயகின் மனஸ்தாபத்தை சிறிதும் பொருட்படுத்தாது ரத்தனத்தை மணந்து கொள்ள மறுத்துவிட்டான். வேறு உறவு பெண்களையும் வேண்டாம் என்று மறுத்ததன் மர்மமும் இதுவேதான். அவர்களில் யாரை மணந்து கொண்டாலும் அவனுக்கு பொருளாதார வழியில் ஒருவித பயனும் இல்லாதிருந்தது. கவுண்டரின் புத்திரி பங்கஜத்தை கல்யாணம் செய்து கொள்ள மனம் ஒப்பியதன் காரணமும் இதுவேதான். கவுண்டருக்கு பின்னால் அவரது சொத்துக்களுக்கு வாரிசாக இருந்தவர்கள் 2 பெண்கள்தான். என்னதான் செலவுகளானாலும் அவருக்கு பின் கட்டாயம் பங்கஜத்திற்கு குறைந்தது 500,000 சொத்தாக தந்தை விட்டு செல்வார். இதற்கிடையே அவசரத்திற்கு ஒரு 10,000 ரூபாய்கள் தேவை என்று மருமகன் கேட்டால் கவுண்டர் இல்லை என்று மறுத்துவிடப் போவதில்லை. சில மாதங்கள் சென்றதும் மாமனாரை அண்டி அத்தொகையை பெற்று பெரிய நாயகியின் கடனை அடைத்து முதலில் அவளை ஊருக்கு திரும்ப அனுப்பிவிட வேண்டும். மீதி பணத்திலே இன்னும் 2 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து வாழையை பயிர் செய்தால் கஷ்டம் என்பதே இன்றி சுகமாக வாழ முடியும் என்று பலவிதமாக அல்நாஷரை போல அவனது மனோராஜ்யம் விரிவடைந்து ஆகாய மண்டலம் போராவும் வியாபித்திருந்தது. கவுண்டரின் திடீர் மரணத்தை தொடர்ந்து எழுந்த கடன் விவரம் சதாசிவத்தின் கற்பனை கோட்டைகளை பொடி பொடியாக சிதறடிக்க வைத்துவிட்டது. ஒரு துரும்பு கூட சொத்து என்று விட்டு வைக்காது போன ஒரு மனிதனுக்கு அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்திருந்த பணத்தை வீணாக செலவிட்டு விட்டோமே என எண்ணி ஏமாற்றமும் கோபமும் அடைந்த அவனுக்கு அதற்கு மேல் அங்கே தங்க விருப்பமில்லை. ஜெகதா ஊருக்கு புறப்பட்ட அதே தினம் அவனும் கிளம்பிவிட்டான். போதும், இங்கே வந்ததற்கு லாபம் பழுத்து விட்டது. ஜாமான்களை எடுத்துக்கொண்டு தயாராகிரு, ராத்திரி வண்டிக்கு புறப்பட போகிறோம் என்று மனைவியிடம் திடீரென்று எரிந்து விழுந்தான் சதாசிவம். 2 மாத தாம்பத்திய வாழ்க்கையிலே அவளுக்கு தனது கணவனின் குணம் முழுவதையும் அறிந்து கொள்ள சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கவில்லை. ஆகவே அவளுக்கு கணவனின் கோபத்தின் உள் அர்த்தம் சிறிதும் விளங்கவே இல்லை. என்றாலும் வீணாக விவாதிக்க விரும்பாது அவன் விருப்பப்படி அன்றே அவள் பிரயாணப்பட்டு விட்டாள். தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு கணவன் தன்னிடம் நடந்து கொண்ட விதம் முற்றிலும் மாறிவிட்டதை உணர்ந்து பங்கஜம் மனம் கலங்கி போனாள். சதாசிவத்தின் கலை பொருந்திய முகத்தை அழகு செய்த அந்த புன்னகை அவனது மாமனாருடனேயே மறைந்து போய்விட்டது. ஒரு சிறு காரியத்திற்கெல்லாம் பொறுமை இழந்து மனைவியிடமும் சிறிய தாயாரிடமும் அவன் கோபித்து கொள்ள தலைப்பட்டான். முன்போல் வெளியிலிருந்து வரும்பொழுது வாசனை கதம்பமும் நெய் மிட்டாயும் மனைவிக்கு வாங்கி கொண்டு வருவதை நிறுத்திவிட்டான். பங்கஜமும் முன்போல் அவைகளை எதிர்பார்த்த ஆவலுடன் அவன் வருகைக்காக காத்து நிற்பதை நாளடைவில் கைவிட்டு விட்டாள். வீட்டிற்குள் வரும்பொழுது கணவன் கோபாவேசத்துடன் வராது, சுமூகமாக வந்தால் அதுவே பெரிய காதல் பரிசு
என்று எண்ணும் அளவிற்கு அவளது நிலைமை பரிதாபகரமாக மாறிவிட்டிருந்தது. மருதப்ப கவுண்டர் இறந்த 6 மாத காலம் விரைவில் ஓடிச் சென்று விட்டது. ஒரு நாள் மாலை நல்ல கடும் வெயிலில் வெளியே சுற்றி அலைந்துவிட்டு உடல் சோர்ந்தவனாக சதாசிவம் வீட்டிற்குள்ளே நுழைந்தான். அவனது வருகையை கூட கவனியாது சுவாரஸ்யமாக பேசி சிரித்து கொண்டு தாயக்கட்டம் விளையாடி கொண்டிருந்தார்கள் பங்கஜமும் சிறிய தாயாரும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ வெளியே சென்று புருஷன் உழைத்து போட்டால் நிழலில் உட்கார்ந்து இந்த இரு பெண்களும் வெட்டியாக அல்லவா கொட்டமடிக்கிறார்கள். அக்காட்சியைக் கண்டு தனக்குள்ளே வெகுண்டான் அவன். அவனது கோபத்திற்கு தூபம் போடுவது போல் அப்பொழுது வீட்டின் பின் தோட்டத்திலே இன்னொரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. கொட்டிலிருந்து கோழை பசு கயிற்றை அவிழ்த்து கொண்டு அவன் சிரமப்பட்டு பயிரிட்டு வளர்த்திருந்த கத்திரி பயிரையும் கீரை பாத்திகளையும் துவசம் செய்து கொண்டிருந்தது. இப்படி சோம்பேறியாக உட்கார்ந்து சாப்பிட்டு தான் அப்பனை ஒழிச்சு கட்டினேன், இப்போ என்ன ஒழிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டியா? இங்க வந்து இந்த அநியாயத்தை பார் என்று கோபாவேசத்துடன் கூக்குரலிட்டான் சதாசிவம். திடுக்கிட்டு போன பெரிய நாயகியும் பங்கஜமும் விருக்கென்று எழுந்து தோட்டத்தின் பக்கம் விரைந்தார்கள். பங்கஜத்தினால் அந்த காட்சியை காண சகிக்கவே முடியவில்லை. கையில் பிடித்து கொண்டிருந்த விறகு கட்டை இரண்டாக ஒடிந்துவிடும் அளவு சதாசிவம் மூர்க்கத்தனமாக அந்த பசுமாட்டை அடித்து கொண்டிருந்தான். கோபத்தினால் கனல் போன்று சிவந்திருந்த அவனது முகத்தையும் தப்பி ஓட முடியாது தவித்து கதறிக் கொண்டிருந்த பசுவின் முதுகுத்தோளிலிருந்து வழிந்த இரத்தத்தையும் கண்ட பங்கஜம் அலறினாள். அவள் உடலும் உள்ளமும் பயத்திலே பதறின. பூமியும் மற்ற எல்லா பொருட்களும் அவள் முன் பம்பரமாக சுழன்றன. மறுகணம் கிரீச்சென்று கூவிக்கொண்டு அவள் மயக்கமாக கீழே விழுந்து விட்டாள். திரும்பி பார்த்த சதாசிவம் கோபம் தாளாது விறகு கட்டையை ஓங்கிபடி, பாசாங்கு கள்ளி, வேஷமா போடுகிறாய் என்று பல்லை கடித்துக்கொண்டு நெருங்கினான். புடவை தலப்பை இழுத்து செருகிக் கொண்டாள் பெரிய நாயகி. ஆத்திரத்தில் அவளது நெஞ்சு படபடத்தது. குபீரென பாய்ந்து அவனது கரத்தில் இருந்த கட்டையை பிடுங்கி அப்பால் வீசி போட்டாள். ஆட்டையும் மாட்டையும் அடிப்பது போல நினைச்சுக்கிட்டியா என்ன? கர்ப்பிணி பெண் மேல கை வச்சினா தெரியும் சேதி என்று கோபத்துடன் கூக்குரலிட்டுவிட்டு பங்கஜத்தை வாரி தன் மடி மீது போட்டுக்கொண்டாள். கிளியை வளர்த்து பூனை கிட்ட கொடுக்குறாப்புல உன்கிட்ட இவளை கொண்டு வந்து கொடுத்தவன் புத்தியை சொல்லணும். இங்கே வந்து பார் என்று பெரிய நாயகி அதட்டவே சதாசிவம் திரும்பினான். வாயிற்படி மீது தலை பலமாக மோதிவிட்டதனால் நெற்றி ஓரத்தில் ஏற்பட்டிருந்த சிறு காயத்திலிருந்து ரத்தம் பங்கஜத்தின் அழகிய கன்னத்தின் மீது பாய்ந்தோடி கொண்டிருப்பதை கண்டதும் சதாசிவம் முகத்தை சுளித்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். இரக்கமத்த பாவி, கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் இருந்தா இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு போவானா? நல்ல வேலை, என் ரத்தனத்தை இவனுக்கு கட்டி கொடுக்காம போன. கொடுத்திருந்தா அந்த பெண் கதியும் இந்த மாதிரி தானே ஆகியிருக்கும் என்று தனக்குள்ளே கோபத்துடன் பேசிய பெரிய நாயகி தன் மடி மீது மூர்ச்சித்து கிடந்த பங்கஜத்தின் முகத்தை உற்று பார்த்தாள். எவ்வளவோ மேன்மையாகவும் அருமையாகவும் வளர்ந்த வாழ்ந்த பெண் இவனிடம் சீர்குலைய வந்திருக்கிறாளே என்று எண்ணிய மாத்திரம் தாய்மை உணர்ச்சி மேலோங்க நின்ற அவளது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது. வீட்டு நடையிலே கிடந்த பாதரட்சைகளை அவசரமாக கால்களில் திணித்து கொண்டு சதாசிவம் வண்டியில் ஏறி உட்கார்ந்தான். கணவனை பின்தொடர்ந்தபடி உள்ளிருந்து வந்த பங்கஜம் கதவருகில் வந்து நின்றாள். நிலத்திற்கு எருவாங்க அயலூர் சந்தைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் அவன். பூரண கர்ப்பிணியான தன்னை கணவன் தனியே விட்டுவிட்டு வெளியூர் செல்வது பங்கஜத்திற்கு மனம் கலக்கத்தை உண்டு பண்ணியிருந்தது. அவன் எப்போது வருவான்? வர தாமதமாகுமா? விரைவில் வர இயலுமா? என்பன போன்ற பல கேள்விகளையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் துடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அது சமயம் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச அவளுக்கு பயமாக இருந்தது. சந்தைக்கு புறப்பட தேவையான பணம் இருக்கவில்லை என்று சதாசிவம் அன்று காலையிலிருந்து ஒரே கோபமாக இருந்தான். மனைவியிடம் பல தடவைகள் வீணாக எரிந்து விழுந்தான். பெரிய நாயகியோடு கடுமையாக வார்த்தையாடினான். வேலைக்காரர்களை காரணமின்றி கடிந்து கொண்டான். அவன் வெளியூருக்கு சீக்கிரம் புறப்பட்டு சென்று விட்டால் போதும் என அவர்கள் அனைவரும் எண்ணும்படி அவன் வீட்டை இரண்டுபடுத்தி கொண்டிருந்தான். பணம் என்ற பிரச்சனை தங்கள் இல்லற வாழ்வை மிகவும் பாழாக்கி கொண்டு வருவதை பங்கஜம் அறியாமல் இல்லை. ஆனால் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. கல்யாணத்தின் போது தன் தந்தை செய்து போட்டிருந்த 2 நகைகளையும் வீட்டு செலவிற்காக அவள் தன் கணவனிடம் கழற்றி கொடுத்து விட்டிருந்தாள். பிறந்த வீட்டிலே வாழ்ந்து வந்த ஆடம்பரமான வாழ்க்கை புக்ககரத்திற்கு கட்டி வராது என்று உணர்ந்து கொண்டு அதை அறவே மறந்து விட்டிருந்தாள். கணவனது பொருளாதார நிலை உயர வேண்டும், அதற்கு தானும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன் உடல் அயற்சியையும் களைப்பையும் பொருட்படுத்தாது வீட்டு வேலைகளை சலிப்பின்றி சதா செய்து கொண்டுதான் இருந்தாள்.
பங்கஜம் இவ்வாறு பல வழிகளிலும் முயற்சித்தும் பயன் இருக்கவில்லை. பணத்தின் தேவை என்பது அவர்களது வாழ்விலே அடிக்கடி தோன்றிக் கொண்டுதான் இருந்தது. தேவை வந்து குறுக்கிடும் பொழுதெல்லாம் சதாசிவம் கருணையற்ற மனிதனாக மாறி வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவளை இம்சை செய்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட இல்வாழ்க்கையை விட மரணமே மேலானது என அவள் எண்ணி உள்ளம் நைந்து உருகி வருந்தும் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தன. வண்டிக்குள் சௌகரியமாக உட்கார்ந்ததும் குறுக்கு கம்பியை எடுத்து சொருகிவிட்டு சதாசிவம் தொண்டையை கனைத்தான். சிந்தனையிலிருந்து விடுபட்டு விழித்து கொண்ட பங்கஜம் ஆவலுடன் அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள். விரைவில் வந்து விடுகிறேன், உன் உடம்பை கவனித்துக்கொள் என்று ஏதேனும் கட்டாயம் கூறுவான். வெளியூருக்கு செல்லும் முன் அவ்வளவாவது சொல்லாது போவானா என தனக்குள்ளே எண்ணி அவள் ஏக்கத்துடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சதாசிவம் வண்டியிலிருந்து தலையை நீட்டி உரத்த குரலில், கூழப்பசு 2 நாளா தீனி சரியாகவே திங்க மாட்டேங்குது, வைத்தியருக்கு உடனே ஆள் அனுப்பி சட்டுன்னு வந்து கவனிக்க செய்யுங்க என்று பெரிய நாயகிக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துவிட்டு முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். மருகனும் வண்டி புறப்பட்டு விரைவாக தெருக்கோடியை அடைந்து மறைந்து விட்டது. கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த பங்கஜத்திற்கு துக்கம் தாழ முடியவில்லை. தாழ்வாரத்தில் இருந்த தூணை ஆதரவாக பிடித்து கொண்டு அவள் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலாது விசும்பி விசும்பி அழுதாள். முற்றத்து தரையை வேகமாக பெருக்கி சுத்தப்படுத்தி கொண்டிருந்த பெரிய நாயகி கோபத்துடன் துடபத்தை வீச அப்பால் போட்டுவிட்டு கையை கழுவி கொண்டாள். புடவ தலைப்பிலே கையை துடைத்து கொண்டு தாழ்வாரத்துக்குள் ஓடி வந்தாள். என்னத்துக்கு இப்படி நீ அழுவணுமா என்று அவள் அதட்டினாள். ஒண்ணுமில்ல அத்தை, கூழப்பசு மேல இருக்கிற அக்கறை கூட அவருக்கு என் மேல இல்லைன்னு நினைச்சா என் மனசு வெடிச்சு போகிறது. எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கிறார்கள்? அப்பாவும் அம்மாவும் இல்லாத அனாதை பெண் நான். இந்த சமயத்துல ஆதரவா ஒரு வார்த்தை சொல்ல அவருக்கு மனசு இல்லையே, அதை நினைக்கும் போது என்று மேலே கூற முடியாது விசும்பினாள். பெரிய நாயகி கோபத்துடன் பற்களை கடித்தாள். போடி பைத்தியக்காரி, உன் புருஷன் குணத்தை இப்பதான் புதுசா கண்டவள் போல அழுகிறாயே. கூழப்பசு கன்று போட்டாக்கா சந்தையில் விற்று பணமாக்கலாம். நீ குழந்தை பெற்றா சதாசிவத்துக்கு இன்னும் வீண் செலவளவா வந்து சேரும். உனக்கும் பசுவுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போதாவது தெரிஞ்சுதா என்று சுட சுட கேட்டாள். கண்ணீரை துடைத்து கொண்டு பங்கஜம் அவளை வெறித்து பார்த்தாள். பெரிய நாயகி கூறிய வார்த்தைகளில் ததும்பி நின்ற உண்மை அவளுக்கு மிக்க கசப்பாகத்தான் இருந்தன. தானும் தனது குழந்தையும் கணவனுக்கு பெரும் பாரமாகிவிட்டதை எண்ணிய மாத்திரம் அவள் உள்ளம் துயரத்திலே மூழ்கியது. அத்தை, இந்த குழந்தையுடன் நான் இறந்துவிட்டால் கூட மேல், எனக்கு இந்த உலகத்துல வாழணுங்கிற ஆசை சிறிதும் இல்லை என்று கூறிவிட்டு மறுபடியும் வெம்மினாள். அதை கண்டு மனம் கசிந்து போன பெரிய நாயகி, பங்கஜம், நீ எதுக்காக வருத்தப்படுற? அவன் குணம்தான் தெரிஞ்சு கிடக்கிறதே, விட்டு தள்ளு. அவன் உன்னை கவனிக்காட்டி நாங்க இல்லையா கவனிச்சுக்க என்று தனிவான குரலில் வினவினாள். கண்ணீரை துடைத்து கொண்டு சிறிது நேரம் பங்கஜம் மௌனமாக இருந்தாள். பிறகு தனக்குள்ளே ஏதோ நினைத்து கொண்டவள் போல் மெல்ல சிரித்தாள். அத்தை, இவரை கட்டி கொண்டதும் ஊருக்கு புறப்படும் போது என் அக்கா ஜெகதா சொன்ன வார்த்தைகள் இப்போ எனக்கு நினைவுக்கு வருகிறது. அன்றைக்கு எனக்கு அவங்க மேல ரொம்ப கோபம் ஏற்பட்டது. ஆனா இன்றைக்கு அது எவ்வளவு உண்மை என்று நன்றாக விளங்குகிறது. என் அக்கா சொன்னாங்க, அழகும் இளமையும் மட்டும் வாழ்க்கையில இருந்து விட்ட போதாது, பணமும் வேண்டும் என்கிறத உணர்கிற காலம் வரும். அப்போ ஜெகதா ஞாபகம் உனக்கு ஏற்படும் என்றார்கள். அவர்கள் வார்த்தைகள் இவ்வளவு விரைவில் பலித்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறிவிட்டு துக்கம் தாளாது கண்ணீர் உகுத்தாள். என்னவோ அக்கா தங்கச்சிகள் போட்டுக்கிற சண்டை, அதெல்லாம் பத்தி இப்போ ஏன் நினைச்சு வேதனைப்படுற? எழுந்திருந்து முகத்தை கழுவிக்கிட்டு சாப்பிடவா, நேரமாகுது என்று சமாதானப்படுத்தினாள் பெரிய நாயகி. இல்ல அத்தை, அப்போ திரும்பி நான் ஒரு வார்த்தை அக்கா கிட்ட எதிர்த்து சொன்னேன். அப்படி ஒரு சமயம் வந்தாலும் உங்ககிட்ட நான் உதவிக்கு ஒரு காலமும் வரமாட்டேன் என்று வீரப்பாக பேசினேன். பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பதட்டமா பேசினதுக்கு கடவுள் எனக்கு தக்க தண்டனையை கொடுத்து விட்டார். வீட்டில் இல்லாமையினால் கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் அக்காவுக்கு ஒரு காகிதம் எழுதி கொஞ்சம் பணம் கேட்டு வரவழைக்கலாம் என்று எனக்கு ஆசை தோன்றுவது உண்டு. ஆனால் அதே சமயம் அக்கா உதவியை கேட்பதான்னு ரோஷமாகவும் இருக்கு. உடனே பேசாமல் இருந்து விடுகிறேன். நாளைக்கு எனக்கு நடக்கப் போகும் பிரசவத்திற்கு மருத்துவ தாதிக்கு கொடுக்க கூட கையில் ஒரு செம்பு தம்படி இல்லை. அத்தை, இதையெல்லாம் நினைச்சு பார்த்தால் என்று துக்கத்துடன் மேலே பேச முடியாது திணறினாள் பங்கஜம்.
உன்னை பிரசவத்துக்கு கூட்டி போக உன் அக்கா வந்தாலும் வருவா. அதனால நீ கவலைப்படாம எழுந்து சாப்பிடு என்றார் பெரிய நாயகி. அக்கா வருவாங்களா? அவளுக்கு இது விஷயமே நான் தெரியப்படுத்தலையே என்று அதிசயத்துடன் கேட்ட பங்கஜம் எழுந்திருந்தாள். தாயாரும் தகப்பனாரும் இல்லை என்றால் அக்காவாவது சமயத்துக்கு வந்து செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? உன் புருஷனுக்கு இதெல்லாம் பற்றி அக்கறை ஏது? ஆனால் நான் வழக்கத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு உன் அக்காவுக்கு ஒரு கடிதாசி எழுதி போட ஏற்பாடு செய்தேன். அதனால அவ கட்டாயம் புறப்பட்டு வருவான்னு எனக்கு தெரியும் என்றாள் பெரிய நாயகி பெருமையுடன். ஐயோ அத்தை, என்ன காரியம் செய்து விட்டீங்க? என்னை கேட்காம அக்காவுக்கு எழுதி போட்டுட்டீங்களே. உங்களுக்கு எங்க ஜெகதா சங்கதியே தெரியாது. செய்கிறதையும் செய்துட்டு சமயத்தில் இடிச்சு காட்டுவாங்க என்று அரற்றினாள் பங்கஜம். அதற்கு பெரிய நாயகி அலட்சியமாக சூழ் கொட்டினாள். சமயத்திற்கு வந்து உதவி செய்ய அக்கா வேணும். உண்மையை எடுத்து சொன்னா ஆகாதுன்னு பார்த்தா முடியுமா? ஏன் வீணா கவலைப்படுற? இன்னைக்கோ நாளைக்கோ அவ வரப்போகிறாள். வந்ததும் உன்னை உடனே தன்னோடு கூட்டி கொண்டு போக போகிறாள். குழந்தை பிறந்ததும் 4-5 மாசமாவது நீ அங்கே அவளோட நிம்மதியா இருந்துவிட்டு பிறகு மெல்ல வந்தா போதும் என்று உபதேசித்தாள். இதையெல்லாம் கேட்டு பங்கஜத்தின் மனம் சமாதானம் அடையவில்லை. ஜெகதாவின் வருகை அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. தொலைவிலே நகரத்திலே வசிக்கும் அக்கா தங்கை சௌகியமாக வாழ்வதாக இதுவரை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். நேரில் வந்து பார்க்கையில் அவளுக்கு உண்மை தெரிந்துவிடும். நான் முன்பே கூறினேன், இப்போது என்ன ஆயிற்று பார்த்தியா என்று சுட்டிக்காட்டி பேச அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லவா வந்து வாய்த்துவிடும். இந்த அத்தை சொல்லாமல் கொள்ளாமல் என்ன காரியம் செய்து விட்டார்கள் என்று கவலைப்படலானாள். பலவும் எண்ணி பங்கஜத்தை நீண்ட நாட்கள் கவலையிலே அல்லூறச் செய்யாது அடுத்த நாளே ஜெகதா வந்து சேர்ந்தாள். விடிந்ததும் விடியாததுமாக வாசல்லே வந்து நின்ற குதிரை வண்டியை கண்டதுமே பங்கஜத்திற்கு தனது சகோதரி வந்துவிட்டாள் என்ற விஷயம் விளங்கிவிட்டது. ஏனம்மா பங்கஜம், கொஞ்சம் முன்னாடியே ஒரு கடிதாசை போட்டிருக்க கூடாதா? காரியத்தை கொட்டு வாயில வச்சுக்கிட்டு எழுதியிருக்கிறாயே என்று வண்டியில் இருந்தபடி இறைந்து கேட்டுக்கொண்டு ஜெகதா இறங்கினாள். அக்கம் பக்கத்தவர்கள் எல்லோரும் வாசலில் வந்து வேடிக்கை பார்ப்பதை அறிந்த பங்கஜம் வெட்கத்துடன், வாங்க உள்ளே வந்து பிறகு பேசலாம் என்று தன் சகோதரியை வரவேற்றாள். உள்ளே நுழைந்தவுடன் ஜெகதா தன் மூக்கு கண்ணாடியை மூக்கின் மீது சரிபடுத்தி கொண்டு சுற்றிலும் ஒரு முறை கண்ணால் ஆராய்ந்தாள். என்னம்மா பங்கஜம், இந்த வீட்டில் சௌகரியமா பிரசவத்தை நடத்த ஒரு அறை கூட இருக்காது போல இருக்கே. இந்த சமாச்சாரத்தை முன்னாடியே எழுதி போட்டிருந்தா மேலே ஒரு மாடி வீட்டை காலி பண்ண சொல்லி கோர்ட்டு வரைக்குமாவது போயிருப்பேன். எங்கள் குழந்தை பிரசவத்துக்கு வரப்போகிறா, கொஞ்சம் வீட்டை காலி பண்ணி கொடுங்க என்று அந்த முதலியாரை 100 தடவைகள் கேட்டுக்கொண்டேன். அந்த பாவி முடியாதுன்னு சொல்லிவிட்டான். நான் இருக்கிற வீட்டில் சௌகரியம் பத்தாதுன்னு உனக்கு தெரியுமே. சரி, பிரசவத்தை மருமகன் வீட்டிலேயே தக்க மருத்துவர் வச்சு நடத்தி விட்டா போகுதுன்னு நான் எல்லா ஏற்பாடுகளோடையும் கிளம்பி வந்திருக்கிறேன். இங்கே என்னடானா எங்கே பார்த்தாலும் நெல்லு மூட்டையும் வைக்கோலும் சாணியுமா ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதே. நீ படித்த படிப்பு என்ன? இப்போ வீட்டை வச்சிருக்கிற லட்சணம் என்ன? சச்சே, நல்லாவே இல்லையே என்று வந்ததும் வராததுமாக தனது அதிருப்தியை தெரிவித்தாள். பங்கஜத்திற்கு அதை கேட்டதும் திகில் அதிகரித்தது. ஜெகதா தங்களுடன் சில மாதங்கள் அங்கே தங்கியிருக்க வந்திருப்பதை அறிந்ததும் அவளது கவலைகள் பன்மடங்காக பெருகின. தன் அக்காவின் டாம்பிக குணத்திற்கும் கணவனின் கருமித்தனத்திற்கும் சிறிதும் பொரிந்து வராதே என்று எண்ணி அவள் கலங்கி போனாள். கிராமத்து வீடுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். சோபாவுக்கும் நாற்காலிக்கும் நாங்கள் எங்கே போவோம் என்று சிரித்து மழுப்பினாள் தங்கை பதிலுக்கு. அத்துடன் ஜெகதா ஓய்ந்து விடவில்லை. தங்கையை ஏற இறங்க ஒரு முறை கூர்ந்து கவனித்துவிட்டு, கல்யாணத்தின் போது அப்பா போட்டிருந்த புதிய செயின் இங்கே உன் கழுத்தில் காணவில்லையாத? தங்க வளையல்களை கழற்றி வைத்துவிட்டு கண்ணாடி வளையல்களை போட்டுக்கிட்டு இது என்ன அலங்காரம் என்று விடாது மேலும் மேலும் கேட்டாள். தன் நகைகள் யாவும் வீட்டு செலவிற்கும் கடனுக்கும் போய்விட்டன என்ற உண்மையை ஜெகதாவிடம் ஒப்புக்கொள்ள இஷ்டமில்லை. இவர்கள் நகைகள் போட்டுக்கொண்டாலே பிடிக்காது, வீண் டம்பம் என்று பரிகசிக்கிறார். அதனால் கழற்றி உள்ளே பெட்டியில் வைத்திருக்கின்றேன் என்று கூறிவிட்டு தன்னுடன் இந்த கூற்றை ஒத்துக்கொள்ளும்படி பெரிய நாயகிக்கும் கண்களால் ஜாடை செய்தாள் பங்கஜம். அக்கா பாடு தங்கை பாடு, இருவரும் வேண்டிய அளவு பொய்யை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளட்டும். இடையே நமக்கு வீண் வம்பு ஏன் என்ற ஹோதாவிலே பெரிய நாயகியும் பங்கஜம் கூறியதை கேட்டுக்கொண்டு குறுக்கே ஒன்றும் சொல்லாது மௌனமாக இருந்து விட்டாள். 2 தினங்கள் சென்றன. சந்தையிலிருந்து திரும்பி வந்த சதாசிவம் கூடத்திற்குள் நுழைந்ததும் திடுக்கிட்டு போனான். சுவர் ஓரமாக கிடந்த பெஞ்சில் ட்ரங்கு பெட்டிகளும் ஒரு படுக்கையும் வைத்திருந்ததை கண்டான். நிலத்திற்கு வேண்டிய எரு கூட வாங்க பணம் இல்லாது தான் திண்டாடி கொண்டிருக்கையில்
அழைக்காத விருந்தாளியாக யாரோ தன் வீட்டிற்கு வந்திருப்பதைக் காண அவனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. சட்டையை கழற்றி ஆணியில் மாட்டிவிட்டு கை கழுவ முற்றத்திற்கு வந்தான். முற்றத்திலே கிடந்த காபி பாத்திரங்களை கண்டதும் அவனது கோபம் எல்லை கடந்து போயிற்று. பங்கஜம், இங்கே வா என்று கூடத்தில் இருந்தபடியே உரத்த குரலில் உருமினான். தோட்டத்திலே துணி துவைத்து கொண்டு நின்ற பங்கஜம் அதை கேட்டதும் நடுநடுங்கி போய் ஓட்டமும் நடையுமாக வந்து நின்றாள். அப்பொழுதுதான் அவளுக்கு தன் கணவன் சந்தையிலிருந்து திரும்பி வந்தது தெரியும். எப்போ வீட்டை விட்டு ஒழிவான்னு 2 பேரும் காத்திருந்தீங்களா? இந்த வீட்டில் காஃபி பலகாரம் என்கிற பேச்சே கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தோம். இப்படி திருட்டுத்தனமாக எவ்வளவு நாளாக நீங்கள் 2 பேரும் அக்கிரமம் பண்ணுறீங்க என்று உச்ச ஸ்தாயில் அதட்டினான். ஊரிலிருந்து அக்கா வந்திருக்காங்க. அவங்களுக்காக 2 நாளாக அத்தை காஃபி பலகாரம் செய்கிறாங்க. நீங்கள் இப்படி சத்தம் போட்டு பேசாதீங்க. அவங்க காதில் பட்டால் ரொம்ப பொல்லாப்பாயிடும் என்று பங்கஜம் கெஞ்சாத குறையாக மொழிந்தாள். சகோதரியின் காதுகளில் எங்கே கணவன் கூறியவைகள் விழுந்து விடுமோ என்ற அச்சத்திலே அவளது உடல் நடுங்கியது. அழையாத வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற விருந்தாளி உங்கள் அக்கா தானே? பெரிய மனுஷன் பெஞ்சாது இல்லையா? காலையில் காப்பி குடிக்காட்டி அவளுக்கு தலைவலி வந்துடும். அப்படி சொல்லு சங்கதியை என்று ஏளனமாக பேசி பற்களை கோபத்துடன் கடித்தான் அவன். ஊரிலிருந்து வரும்போது அவங்களே காப்பி பொடி சர்க்கரை எல்லாம் கையோடு கொண்டு வந்தாங்க. பிரசவம் முடிஞ்சதும் போய் விடுவாங்க. அதனால் என்று முடிக்க முடியாது பங்கஜம் நிறுத்தினாள். அவமானத்தினால் அவளது முகம் முழுவதும் சிவந்து போயிற்று. துக்கத்தினால் அவளுக்கு அழுகை வந்தது. பிரசவத்திற்கு உதவி செய்ய நான் உன் அக்காவை இங்கே அழைக்கவில்லையே. என்ன கேட்காம இங்கே வர அவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? விருந்தாளிகளை வச்சுக்க இங்கே கொட்டியா கிடக்கிறது? உன் அப்பனை கடனாளியாக்கினா உன் அக்கா, இப்போ என்னையும் கடனாளியாக்க வந்திருக்கிறாளா என்று இறைந்து கத்தினான் அவன். ஐயோ, நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். நானே ஏதாவது சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பி விடுறேன். எனக்காக ஒரு நாள் பொறுத்துக்கோங்க என்று கண்ணீர் வழிய புலம்பினாள் பங்கஜம். என் மனைவியை கவனித்துக் கொள்ள எனக்கு தெரியும். இங்கே உதவிக்கு யாரும் தேவையில்லை. உடனே இன்று இரவு உன் அக்காவை ஊருக்கு அனுப்பிவிட்டு மறுவேளைப்பார். இல்லாட்டா நான் பொல்லாதவனாக இருப்பேன் என்று கடும் உத்தரவு போட்டுவிட்டு சதாசிவம் காலை ஆகாரம் கூட சாப்பிடாது கோபமாக வெளியே சென்று விட்டான். அக்காவுக்கு என்ன சொன்னால் நம்புவாள்? எதை சொல்லி அவளை இங்கிருந்து ஊருக்கு அனுப்ப முடியும் என்று பலவிதமாக தனக்குள்ளே எண்ணி குழம்பிய பங்கஜம் காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்தாள். வில்லி நின்று விடுபட்ட அம்பு போல் பாய்ச்சல் வேகத்தில் கூடத்திற்குள் நுழைந்த ஜெகதா தரதரவென்ற ஆத்திரத்துடன் பெட்டிகளை பெஞ்சியிலிருந்து தூக்கி தரையில் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்தாள். முற்றத்தில் கிடந்த வெள்ளி கூஜாவை பாய்ந்தோடு எடுத்து மூடியை போட்டு திருகிக் கொண்டு, டேய் குப்பா, ஸ்டேஷனுக்கு போக ஒரு மாட்டு வண்டியை கொண்டு வா சீக்கிரம் என்று கிரிச்சிட்டு கத்தினாள். அக்கா காதுகளில் கணவன் வார்த்தைகள் கேட்டுவிட்டன. அதனால் கோபித்து கொண்டு விட்டாள் என்பதை விரைவில் ஊகித்து கொண்ட பங்கஜம் கலவரத்துடன் அக்கா என்று சமாதானம் கூற அழைத்தாள். பங்கஜம், போதும். உன் வீட்டிற்கு நான் வந்ததுக்கு தக்க பரிசு கிடைச்சிடுச்சு. நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம். உன் புருஷன் சொன்னது எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அப்பா செத்தபோது உன் புருஷன் வந்து காரியங்களை நடத்தினதை கண்டு அவன் மேலே கொண்டிருந்த அபிப்பிராயத்தை நினைச்சு நல்ல பையன்னு ஏமாந்து போனேன். இப்பதான் தெரிகிறது. உட்கார்ந்து தின்னி என் அப்பா குடும்பத்தை கெடுத்தேனாமே. எத்தனை தைரியம் அவனுக்கு என்ன அப்படி பேச? என் மூஞ்சிக்கு எதிரே சொல்லியிருந்தா அவனை நான் சும்மா விட்டுருக்கவே மாட்டேன் என்று ஆவேசம் பிடித்தவள் போல் நெஞ்சு படபடக்க, முகத்தில் வியர்வை அரும்ப, உணர்ச்சி வசத்திலே வார்த்தைகள் தடுமாற மூச்சு திணற கத்தினாள் ஜெகதா. பங்கஜம் தன் 2 கரங்களாலும் தலையை பிடித்து கொண்டாள். அக்கா, என் புருஷன் சங்கதி தான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமே. அப்படி இருந்தும் நீங்க புறப்பட்டு இங்கே வந்தது தப்பு என்றாள் தன் துயரத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு. மனசு இதை கேட்டதும் ஜெகதாவின் கோபம் பன்மடங்காக பெருகியது. அழைக்காம ஒன்றும் நான் உன் வீட்டிற்கு வந்து விடவில்லை. உன் அத்தையின் கடிதத்தை பார்த்துவிட்டு கர்ப்பிணி பெண் என்ன கஷ்டப்படுகிறாளோன்னு ஆதங்கப்பட்டுட்டு தான் நான் வந்தேன். வெறும் கையோட வந்து விடவில்லை. உனக்கும் குழந்தைக்கும் வேண்டிய துணிமணிகள் மருந்துகள் எல்லாம் பெட்டி நிறைய அமுக்கி எடுத்துக்கொண்டு தான் வந்தேன். நீ எப்பவுமே நன்றி கெட்ட பெண். உனக்கு அக்கான்னு விசுவாசமே கிடையாது. கழுத்தில் கட்டின தாலியையும் பிடுங்கி வித்து தின்கிற இந்த தரித்திரம் பிடிச்ச புருஷன்தான் உனக்கு பெருசா போயிட்டான். வருந்தி கூப்பிட்டா கூட உன் வீட்டுக்குள்ள இனி அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று கர்ஜித்தாள் சகோதரி. பங்கஜத்தினால் அவளது வார்த்தைகளை கேட்டு சகிக்க முடியவில்லை. வேண்டாம் அக்கா, நீங்க என் வீட்டுக்கு வரவே வேண்டாம். நான் செத்தாலும் நீங்க என் பிணத்தை பார்க்க கூட வர வேண்டாம்.
என்று கூறிவிட்டு அழுது கொண்டே சமையல் அறைக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டாள். இடையே பெரிய நாயகி எவ்வளவோ சமாதானம் செய்தும் ஜெகதா அந்த வீட்டிலே அதற்கு மேல் ஒரு கணம் கூட தங்க மனமின்றி தனது பெட்டி படிக்கை சகிதம் ஊருக்கு புறப்பட்டு விட்டாள். ஒரு வார காலம் சென்றது. அவசர நிமித்தம் பக்கத்து ஊருக்கு காரியமாக சென்றிருந்த சதாசிவம் வீடு திரும்பும் முன் பலத்த மழை ஒன்று கொட்டத் துவங்கியது. அத்துடன் அண்ட சராசரமெல்லாம் கோரமாக வீசத் தொடங்கியது. பிரசவ வேதனை ஒரு பக்கமும், கணவனை காணவில்லையே என்ற கவலை ஒரு பக்கமும் வாட்ட நெருப்பிலிட்ட புழுவாக பங்கஜம் துடித்து கொண்டிருந்தாள். முதல் நாள் பகல் ஆரம்பித்த பேய் காற்று மறுநாள் விடியற்கால சமயம்தான் ஒரு வழியாக ஓய்ந்தது. புயல் ஓய்ந்து லேசாக மழை தூறி கொண்டிருந்த விடியற்கால சமயம் பங்கஜம் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானாள். பெரிய நாயகி தன் அருகே கொண்டு வந்து கிடத்திய தன் அருமை மகனை பங்கஜம் மார்புடன் அணைத்து கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் வெள்ளமாக வழிந்தோடியது. அத்தை, இப்பொழுது எங்க அப்பா மட்டும் உயிரோடு இருந்தால் பேரனை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அத்தை, இவனுக்கு நான் ஆனந்தன் என்று பெயர் வைக்கப் போகிறேன். இவன் பிறந்த பிறகாவது என் வாழ்விலே கஷ்டம் நீங்கி ஆனந்தம் ஏற்படாதா என்ற நம்பிக்கையில் இவனுக்கு நான் அந்த பெயர் வைக்கிறேன். கதவு இடிபடும் ஓசை கேட்டு பெரிய நாயகி விரைந்து சென்று கதவை திறந்தாள்.